மாத்திரம் இந்த அதிசயம். இந்த நாளிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நமக்கு என்ன குடும்ப ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் வார்த்தை என்னன்னா ஆதியாகமம் 26-24. ஆதியாகமம் 26-24 அப்படின்னு பார்க்கணும். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணும். அப்போ அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய சந்ததியை பெருக பண்ண விரும்புகிறார். அப்போ இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் ஒப்பு வருவோம். நம்மளுடைய இந்த வார்த்தைகளுடைய இருதயத்தை பதியும்படியாக, இந்த நாட்டில் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை பதியும்படியாக, ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எல்லாரும் ஒரு விஷயம் நீங்களே உங்களுக்கு சோகம். ஏன்னா சத்துரு இந்த வார்த்தை எடுக்காதது ஆவியான நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக இந்த நாட்டில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருமைப்படும். ஒன்று மட்டும் நினைச்சிருங்க, நம்மளை ஆசீர்வாதத்தான் கட்ட நம்மளே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா உன்னை ஆசீர்வதிக்கும் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி யாருக்கு சொன்னாரு? ஆண்டவர் ஆபிரகாமுடைய தேவன். யாருக்கு சொன்னாரு? ஆபிரகாமுக்கும் சொன்னாரு. அதே வார்த்தைய யாருக்கு சொல்றாரு? ஈசாக்குக்கும் சொல்றாரு. ஏன்னா அந்த வசனம் முழுசம் பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்தேன், என் மூலியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்போ பாருங்க, அந்த ஆபிரகாம் நிமித்தம் ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தார்? ஈசாக்க. அந்த ஆபிரகாமுடைய குணநலங்களை கொடுத்தான் கர்த்தர் நம்மளை காட்சி தரப்படுறாரு. அந்த சோகப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு நினைச்சு வரலாம், அப்படியே சந்ததிகளை ஆசீர்வதிக்கலாம். அப்போ அதே போலதான் அந்த ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வதினாலதான் யாக்கோபு பருகி பெரிய படுவாங்க. யாக்கோபு இரு பரிவாரங்களோட ஒரு கோயில் தடிமா தான் போனாரு. ஆனா இது வந்தாரு இரு பரிவாரங்களோடு பெருங்குட்டமாய் வந்தாரு இல்லையா? அப்ப அந்த பெருமை யாரால வந்து ஈசாக்கால வந்து. அப்ப ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ஆபிரகாம் வந்து, ஆபிரகாமுக்கு யாரால வந்து சாரி ஆபிரகாம் ஈசாக்குக்கு ஆபிரகாம் வந்தது, யாக்கோபுக்கு யாரால வந்து ஈசாக்கு. அப்போ நம்மளால யாருக்கு வரணும்? நம்மளே சந்தேகம். அதுக்குரிய பாத்திரமா நம்ம இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம் எப்போன்னு சொல்லுவாங்க, குடும்ப ஆசீர்வாதம் கொடுத்தோம். அப்ப குடும்ப ஆசீர்வாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த வார்த்தை கேட்டு அது மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். நான் குடும்ப ஆசீர்வாதம் கூட்டத்துக்கு போறேன், அதனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சு நம்ம யாருமே நான் குடும்ப ஆசீர்வாதம் கூட்டத்துக்கு போறேன். ஆண்டு வார்த்தை செல்வோட்டே ஆண்டு எனக்கு என்ன செய்தாரு? பிள்ளை நான் கூப்பிட்டேன் அதில் தந்தாரே, பிள்ளை நான் கூப்பிட்டேன் அதில் தந்தாரே, நமக்கு நீ பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல பயத்தோட தான் வாழ்ந்துருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் இல்லையா? சிலருக்கு வேலை இல்லாத பயம், சிலருக்கு நம்ம எப்படி வாழ போறோம்னு பயம், சிலருக்கு விளையினத்தின் நமக்கு என்ன நடக்க போவோம்னு பயம், சிலர் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வேலை கிடைக்குமான்னு பயம். எல்லா காரணத்தையும் நம்ம பார்க்கும்போது சுற்றி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பயம் நம்மளை எப்பவும் நம்மளுக்கு ஒரு பயம் இல்லையா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது வர ஒரு பயம் இல்லையா? கொஞ்சம் பிந்திட்டா ஒரு பயம். இப்படி எல்லா காரியங்களையும் நமக்கு என்னது ஒரு பயம் இருந்துருந்தாங்க இல்லையா? அப்போ நம்மளை நம்ம அவரு கூட ஒரு நம்மளுக்கு நேர்த்தியா இருக்கும்போது எல்லாம் இந்த பயத்தை நீக்கி இந்த ஈசாக்கு சொன்ன மாதிரி ஒன்று ஆசீர்வதித்து ஒன்று சந்ததியை பெருமைப்படுவேன். ஏன்னா இந்த ஈசாக்கு ஒவ்வொரு துறவா வைக்கும்போது இந்த அவங்க எதிராக இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? அந்த அமெரிக்கா எல்லாரும் என்ன செய்றாங்க? உறவெல்லாம் தூர்த்து போட்டாங்க. அப்ப அந்த ஈசாக்கு ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருப்பாரு. அந்த மன கஷ்டத்துல இருக்கும்போது தான் ஆண்டவர் ஈசாக்கு கூப்பிட்டு இந்த வார்த்தை கொடுக்குறாங்க. அப்படி நம்ம யாரெல்லாம் மன கஷ்டத்தோட வந்துருக்கீங்களோ, மனப்பாடத்தோட வந்துருக்கீங்களோ அத்தனை பேருக்கு கட்ட சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிங்க, சந்ததி பெறுவீங்க. அப்படியா நம்ம மாத்திரமா இருக்கீங்கன்னா பாருங்க, நம்ம வாழ்க்கையில யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? ஆதியாகமம் 12:2 பார்த்தோம்னா
எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த வசனம் தான். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கும் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா நினைப்பாங்க. அப்ப எனக்கு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? ஆகாவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துதான் அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க? அதுக்கு முன்னாலே என்ன சொல்றாங்கன்னா, முதல் வார்த்தை என்னன்னா, ஒரு 5 வார்த்தை. ஒண்ணு கீழ்ப்படுகிறது, இன்னொன்னு பள்ளிக்கூடம் கட்டி தேவனுக்கு முதலிடம் கொடுக்குற காரியம், 3வது ஐக்கிய அன்பு, 4வது கொடுக்கிற காரியம், 5வது தேவனுக்கு பயந்த காரியம். அந்த 5 சுபாவம் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. அப்ப அந்த கீழ்ப்படுதல் என்னன்னா, ஆதியாகமும் 12:1 பார்க்கும்போதுதான் கர்த்தர் ஆபிரகாமை வந்து நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. இது யாருமே செய்ய முடியாத காரியம் இல்லையா? இதை யாரும் செய்வோமா? நம்ம செய்வோமா? ஒரு வீடு மாறணும்னா, ஒரு இடத்துக்கு வேற இடத்துல போயிருக்கணும்னா, ஒரு கணவன் பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்வாங்க? ஒரு திட்டம் போடுவாங்க. ஆமா, நம்ம இந்த வீடு வசதி இல்லை, இதோட கொஞ்சம் பெரிய வீடாங்களா நல்லா இருக்கும், வளர்ந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப்டி இல்லை, ஆனால் இதோட கொஞ்சம் நல்லா சேஃப்டியா இருந்தாக்கி இதோட நல்ல ஒரு இடத்துக்கு போனா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த இடம் சரியில்லை, அதனால அந்த இன்னொரு இடத்துல போனா படிக்கிறது வசதியா இருக்கும், டியூஷன் வசதியா இருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்வோம்? சிந்திப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவன் தேசத்தை இந்தியாவே விட்டு போக சொல்றாரு. நம்ம நின்றுட்டு ஒரு ஊழியக்காரங்க நின்றுட்டு நீ இந்த ஊர்ல இருக்காத, நீ அமெரிக்காவை போயிரு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? இந்த தேசத்துக்கு எனக்கு தேசத்தை விட்டு நான் எனக்கு தாய் நாட்டை விட்டு நம்ம தாய் நாட்டை குறிச்சு நம்மளுக்கு நிறைய பொருட்கள் இந்தியா. நம்ம எங்க போய் சொல்லும் போது இந்தியா என் தாய் நாட்டுன்னு சொல்லி என்ன செய்யணும்? பெருமைப்படணும். ஆனா அந்த அளவு நம்ம இந்தியர்கள் இல்லை. அமெரிக்காக்காரங்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நாம பெரிய பெரிய கட்டணமா கட்டி வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ரஷ்யாக்காரங்க பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க, நான் நிறைய என்ன வச்சிருக்கேன் ஆணும் ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கேன். ஆனா இந்தியாக்காரங்க கேட்டா என்ன சொல்லுவான்? நீ ஏதாவது இருந்தா எனக்கு தாப்பம், நீ ஏதாவது இருந்தா பேங்க்ல லோன் இருக்குன்னா எனக்கு தாப்பம். அப்ப என்ன லெவல்ல வந்திருப்பான்னு கையேந்துருவேன். அன்னைக்கு வரை இந்தியாவில் இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் நம்ம தலைவர். நல்ல தொழிற்சாலை நம்ம தேசத்துல நிறைய கனிமூலம் இருக்கு. இங்கே நிறைய தொழிற்சாலை நம்ம தேசத்துல என்ன செய்யலாம்? மொத்தத்துல நிலக்கடலை அவ்வளோத்தையும் நிறுத்திட்டாங்கனாலே பெரிய வசதியா வந்துடுவோம் நம்ம. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா தேசத்துலையும் தெரியும், கொல்லாங்கட்டையோட அதிகமா நிலக்கடையில சத்து இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணல, கொல்லாங்கட்டையோட நிலக்கடையில நிறைய சத்து இருக்கும். அப்ப நிலக்கடல நிறைய விளையக்கூடிய இடம் நம்ம நாடு. அப்போ இதுக்கு மட்டும் விலையை கூட்ட மாட்டாங்க. கொல்லாங்கட்டையெல்லாம் விலை விட்டுறோம், இதுக்கு மட்டும் விலையே வீச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கூட்டினா இந்தியா ஹை லெவலில் வந்து. அப்ப இவங்களும் இந்த சொங்கி பயிரெல்லாம் என்ன செய்யறாங்க? கடலை அவ்வளோத்தையும் நிறுத்தி வச்சுட்டு பிச்சைக்காரத்தனமா தானே போய் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்காங்க. என்ன இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்ல. அப்போ நம்ம தலைவர்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சுன்னா மக்கள் எப்படி போனாலும் பார்த்தாங்க. மக்களும் அப்படி ஆயிட்டாங்க. நீ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்குள்ள கஷ்டம் யாருக்குமே கிடையாது. நம்ம அந்த விவசாயி அந்த நிலத்துல பாடுபடுவான். ஆனா அவனுக்கு அதுக்குள்ள உழைப்பு கூட கூலி என்ன கிடையாது. அவனை என்ன செய்வாங்க? விற்க போகும்போது இந்த தக்காளி எல்லாம் எங்களுக்கு தெரியும், தோட்டத்துல எல்லாம் நடும்போது அதை ஆள் வச்சு வெட்டி அந்த வாத்து வச்சு அதை நட்டு அதுக்கு களை பண்ணி அப்படியே அது காட்டும் போது பறிக்கிறதுக்கு ஆள் நொட்டி எல்லாம் பறிச்சு வச்சிருப்பாங்க. கடைசியில 1 கிலோ தக்காளி 20 பைசா கூட விட்டுருது. நாங்கள் சின்ன வேலை இப்பவும் அந்த தக்காளி விலை பரவாயில்ல 30 ரூபா தான் கிலோ. அப்போ நம்மளுக்கு 30 ரூபா கிடைக்குன்னா வியாபாரிகளுக்கு கண்டிப்பா விவசாயிங்க 10 ரூபா தான் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு உழைத்தவங்களுக்கு கிடையாது. ஆனா யாருக்கு கூலியதையும் விற்கிறவங்களுக்கு ஊழியம். அப்படின்னா அன்னைக்கு அந்த தேசம் இருக்கு. ஆனா அப்போ இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு இப்படிலாம் உலகத்துல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். திடீர்னு நின்றுட்டு நீ இந்தியா விட்டுட்டு போன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும்? ஒரு விசா தந்து
ஒரு பெரிய சம்பளத்துக்கு தந்த ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை தந்து ஒரு விசா தந்து உனக்கு அங்கே ஒரு வீடும் தந்தனே வாடகை தரேன்னா அப்படின்னு சொன்னாக்கி சந்தோஷமா என்ன செய்வோம் போவோம் இல்லையா? அவங்க அப்படியே சொல்லியிருந்தேன் மொட்டையா சொல்றா நீ என்ன செய்யுது உன் இனத்தையும் உன் குடும்பத்தையும் ஒன்று பேரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு 4 நாளுக்கு காண்பிட்டு தேசத்துக்கு போ, நீ அங்கே போனேன்னு நான் உடனே ஆசைப்படுறேன். அப்போ நம்ம யோசிப்போம்ல, நம்மள்ட்ட சொன்ன பொண்ணு இல்லாமல் போனோமான்னு எப்படி என்னத்தை ஆசை வைக்கணும், என்னத்தை வைக்கணும், எந்த இடத்துல போய் வேலை கிடைப்பது, எங்கே போகிறது, என்ன செய்யறதுன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், நிறையா கேள்வி நம்மளே கேட்க ஆரம்பிச்சோம். நம்ம எப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம். அப்போ வந்து நம்ம எப்படி போக முடியும், இந்த இதில் நம்ம எப்படி நம்பிக்கை வைக்க முடியும், இப்படி நம்ம நிறைய காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சோம். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யலாம், ஒன்றுமே சிந்திக்கணும். அதுக்கு அவங்க இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் பாருங்க, டாக்டர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனை கூட போனான். அப்போ அவன் சொன்னபடியே என்ன செய்தாரு, அந்த வயசுல போயிடான். அப்போது ஆரோனுக்கு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனா இருக்கான். அப்போ ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 75 வயசு. அப்போ நம்ம நைக்கு என்ன செய்வோம், 75 வயசுல எங்கேயாவது ஒரு தரையை கிடப்போம். இல்லை யாருக்கும் 75 வயசு இல்லை, 75 வயசு யாரையும் வந்துட்டு ஒரு பயணம் போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன 50 வயசு ஆனாலே நம்ம என்ன செய்வோம், யோசிக்க ஆரம்பிச்சோம். என்ன செய்ய நம்ம இப்போ அதுலேயும் வெளிநாட்டுலாம் சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம் போட்டிருக்காங்க, 50 வயசு மேலே விசாவே கொடுக்க முதல்ல வேலை செய்யறதுக்கவங்க செய்யலாம். ஆனால் புதுசாக யாரும் 50 வயசுல போறவங்களுக்கு விசா கிடையாது. இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் வேலை இருக்கு. ஆனால் இந்த ஆபிரகாம் வந்து எல்லாத்துலையுமே என்ன செய்யறாரு, ஒண்ணுமே கேட்கல, அப்படியே ஆகும் சொல்லிட்டு ஆனால் ஆபிரகாம் டாக்டர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அவன் சொன்ன மாதிரியே என்ன செய்யறாரு, ஆபிரகாம் வந்து புறப்பட்டு கீழ்பட்டு என்ன செய்யறாரு, போனாரு. அப்ப நம்மளுக்கு இன்னைக்கு அந்த கீழ்படுதல் ஒரு வீடு வாடகை பார்த்தோன்னு வைங்க. அப்ப கணவர் சொல்லுவாரு, அந்த வீடு சரியில்லை, சின்ன வீடா இருந்தாலும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சம்பளத்துக்கு நம்ம வருமானத்துக்கு இருக்க மாதிரி இருப்பாங்க. நம்ம கேட்போமா, அங்க ஒரு வீடு வாடகை போனாலே பார்த்தோம் சரியில்லை, அப்படி சரியில்லை, அது சரியில்லை, ஒரு வீடை கட்டுவோம். வீடை கெட்டும் போது அதை செய்வோம், இதை செய்வோம். கட்டி முடிச்சோட திருப்தி இருக்காது. ஏன்னா இன்னொரு வீட்டை பார்த்து கொண்டு அப்ப அந்த வீட்டுல என்ன இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்ல ஒண்ணு ஐயோ நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுன்னா இப்படி கேட்டு இடி அடுத்த மாத்து சிலர் அப்படி செய்வாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் நினைக்கும் நம்ம இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, ஆண்டோட நேசித்தனால ஆமாம் சொல்ல ஆமாம் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்படினார். நோவாவை தேவைதான் செய்ய சொன்னார், இருக்கிறதெல்லாம் செய்ய சொன்னார். ஆனா ஆபிரகாம் ஊரை விட்டு தேசத்தை விட்டு, ஊரே சொல்ல நம்ம தேசத்தை விட்டு போன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு ஆபிரகாம் நினைச்சத கீழ்படினார். ஆனா ஆண்டோட பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட இயேசு கிறிஸ்து வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதை நற்செய்தியெல்லாம் கட்ட தந்த இயேசு வந்து தந்துருக்காங்க. ஆனா அப்ப அந்த காலத்துல இந்த ஆபிரகாம் காலத்துல நியாயப்பிரமாணம் கூட கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் கூட அப்ப என்ன நம்பிக்கை, சத்தத்தை கேட்டு நம்பினாங்க. ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு ஆண்டாங்க. யாரோ ஒரு நம்ம ஆள் நம்ம முன்னுக்கு இல்லை, ஆனா யாரோ ஒரு நபர் நம்மகிட்ட என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்ப அவங்க சொல்ற நான் கத்துறேன். அப்ப அவரு அந்த ஆள் பேசுறாருன்னா அவங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப கண்டிப்பா இவங்க ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆளா இருக்கணும், இல்லைன்னா இவரு நம்மகிட்ட பேச மாட்டாரு. ஏதோ ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு என்ன இருக்குது, ஒரு ஆழமான விசுவாச நம்பிக்கை. ஆண்டவர் நம்மளை எத்தனையோ ஒரு ஆண்டோட வார்த்தை வசனத்தை கேட்டோம், நம்மளை நம்பிக்கை. நம்ம என்ன செய்வோம், நம்ம இஷ்டப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதை நினைச்சோமோ அதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஆண்டோட பாதையில எந்த காலத்துல நம்ம கீழ்படிந்து இருக்கிறோமா. அவங்க முதல் பாயிண்ட் ஆபிரகாம் என்ன செய்தாரு, கீழ்படிந்தாரு. அதனால ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், யாக்கோபும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இப்ப 2வது பாயிண்ட் என்னன்னா, பலிபீடம் கட்டி என்ன செய்தாரு, தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார். அவர் போற இடத்துல என்ன செய்தாரு, அங்கிருந்து போக சொல்லியாச்சு. அந்த 8ஆம் வசனம் பாருங்க. யாரை பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன்
அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காவும் கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறான். நம்ம நீங்க ஆண்டவருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்கிறோம்? என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல தரிசனமான, அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை என்ன செய்றாரு? போனோடனே என்ன செய்றாரு? முதல்ல ஒரு பலிபீடத்தை கட்டினாரு. ரெண்டாவது பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காவும் கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ரெண்டாவது பலிபீடம் ஆச்சு. மூணாவது ஆதியாகமம் 12:20 பாருங்க. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டாரு. அந்த தேசத்துல இருந்து என்ன நடக்குது? இந்த ஆபிரகாமை என்ன செய்தாங்க? அவரை அவன் மனைவியும் அனுப்பிட்டாங்க. அப்ப 13 பாருங்க, 13:3 பார்க்கும்போது ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசிரியருடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களே தெற்கேயிலே பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆய்க்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பணிவிடத்தை உண்டாக்கியமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அப்ப எப்பவும் அந்த ஆபிரகாமுக்கு வந்து என்னன்னா, ஆண்டோட 13:18 பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எவ்வளவு இருக்கும் மம்ரையில் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினான். அப்ப போற இடத்துல ஆபிரகாம் என்ன செய்தாரு? பலிபீடம் கட்டி தொழுது கொண்டார். பலிபீடம் கட்டி சும்மா வேடிக்கை பார்த்துருக்காங்க, தொழுது கொண்டார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பலிபீடம் கட்டியிருக்கோமா? பலிபீடம் கட்டியிருக்கா? நாங்க பலிபீடம் கட்டியிருக்கோம்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க வீட்டுல நாங்க பலிபீடம் கட்டியிருக்கிறோம். எங்க கட்டியிருக்கிறேன்? எந்த இடத்துல கட்டியிருக்கிறேன்? பலிபீடம்னா நம்ம அனுதினமும் ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு இடத்த சில ரூம் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ரூம் வசதி இருக்காது. இப்போ இந்த பாம்பே மெட்ராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தான் இருக்கும். ஒரு ரூம்லேயே ஒரு ரூம் கிச்சன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஜெபம், அந்த இடத்துல தான் டெய்லி இருந்து என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஒரு நாள் ஒரு இடத்துல, ஒரு நாள் மாப்பிள்ளைக்கு தரக்க மாட்டேன் அழுது ஜெபம் பண்ணுவோம், ஒரு நாள் பிள்ளைக்கு தரக்க மாட்டேன்னு அழுது சொல்லுவோம். காலையில் மாப்பிள்ளை வந்து சொல்றாரு, என்ன கவிதைக்காரங்க ராத்திரி தூங்கியே விட்டாங்க, என்னன்னு எப்படி ஜெபம் பண்ணா? எப்படி ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணா? மாதிரி ஒப்பாரி இருக்காமா? ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்ணா. அவன் அந்த ஜெபத்தை கட்ட கேட்பாங்க. பணிபீடம்னா அமைதியா இருக்க ஒரு இடத்துல ஆண்டவரை அமைதியா தொழுவுற ஒரு இடத்த மாதிரி நம்ம செட் பண்ணிருக்கோமா? இதெல்லாம் நம்ம செய்யாம நம்ம என்ன செய்வோம்? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுலதான் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் அந்த காரியத்தை தான் பார்க்கணுமே தவிர ஆண்டவருக்குள்ள காரியத்தில் இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஊரோடு வெளியே போக சொல்லியாச்சு. எந்த இடத்துல போனோம் எனக்கு தெரியாது. ஆனா போன இடத்துல என்ன செஞ்சாரு? பலிபீடம் கட்டிட்டாங்க. போன இடத்துல என்ன செஞ்சாரு? பலிபீடத்தை கட்டினார். நம்ம எப்படி இருக்கோம் இன்னைக்கு? ஆண்டவருக்கு தண்ணி ஒரு இடம், இந்த இடத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த இடத்துல பைபிள் வச்சுக்கோமா. நாங்கள் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போகும்போது பைபிளுக்கு மேலே அந்த குட் நைட் அந்த ஸ்டாண்டை வச்சு என்ன செய்யுது வச்சிருக்கு. அப்போ அதில் அதை சுற்றி அந்த என்னது குப்பை கிடக்கு பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? பைபிள் நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. பைபிள் ரொம்ப தமிழர்கள் ஒரு பொக்கிஷம். நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா போனோன்னா அதில் ஒரு கரையில் மேசில் போட்டுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போகும்போது தான் நினைச்சுவாங்க. அப்போ நான் என்ன பைபிளாக இருக்குது? முதல்ல இருதயத்தில் பலிபீடம் இருக்கா? இருதயத்தில் அவருக்கு முதலிடம் இருக்கா? எங்கே போனாலும் முதலிடம் கொடுக்கணும். ஒரு கல்யாணம் நடக்குவாங்க, ஒரு ஆலயம் முதல்ல இருக்கு, அதில் போய் ஜெபம் நம்ம போகிறோமா? பக்கத்தில் தான் இருக்கும். ஒரு வீடு கட்டி பால் வைக்கும், பக்கத்தில் தான் இருக்கும். அதில் போகிறோமா? இங்கே வச்சு இங்கே வந்து ஜெனில் குடும்பம்
வீடு கட்டி போகும்போது காலையில இங்கே வந்து என்ன செய்வாங்க, ஜோமானிட்டு தான் போகிறாங்க. புதிய காலம் 4-5 மணி இருக்கும். அப்போவே வந்து அவங்க ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது மாதிரி உண்ணி குடும்பம். இப்போ சில குடும்பம் பிள்ளைங்க குழந்தை பிறந்தோடனே என்ன செய்வாங்க, இங்கே கொண்டு வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஜெபம் பண்ணோம், நம்மளுக்கு ஆண்டவருக்கு நடத்திருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் என்ன செய்வாங்க, பிள்ளைய கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு கூட நிறைய பேர் கொண்டு போவாங்க. அப்ப அது இது நல்ல ஒரு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆண்டோட நினைவுகள் நமக்கு அவரை தொழுது கொள்ள வேண்டிய ஒரு நினைவு நம்மளுக்கு இருந்ததுன்னா, அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், அவருக்கு தான் முதலிடம் கொடுப்போம். அந்த ஆபிரகாமுடைய சிந்தனையில இருந்தது. போனோன்னே பலிபீடம் கட்டு. அப்ப நம்முடைய சிந்தனையில முதல்ல யாருக்கு இடம் இருக்கு, ஆண்டவருக்கு இடம் இருக்கோ, ஆண்டவருக்கு முதல்ல இடம் கொடுத்துருக்கோமா, ஆண்டோடைய நாமம் நம்ம இருதயத்தோட எப்பவும் சங்கீதம் தாவி சொல்லப்படுற காலத்தில் கட்டளை சோத்திற்காக புது எப்பொழுதும் என் நாம் எப்பவும் அந்த ஆண்டோடைய சிந்தனை நம்மளுக்குள்ள இருக்காங்க. ஆபிரகாம் கூட இருந்துங்க. அதனால்தான் ஆபிரகாமும் பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இருந்தாரு. ஈசாக்கு அதோட 100 மடங்கான ஆசீர்வாதம் இருந்தாரு. யாக்கோபு அதோட பெருங்கொண்டமா இருந்தாரு. அந்த சந்ததிகள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்? ஒரு பள்ளிக்கூடம் நம்மளுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆபிரகாமுடைய பள்ளிக்கூடம் இருக்கு. அடுத்தாங்க இன்னைக்கு நம்ம வீடு ஒரு ஊருக்கு போயிருக்கோம். நம்ம சொந்தக்காரன் ஒரு நான் டெய்லி ஊருக்கு போயிருக்கேன்னு வைங்க. அப்ப நான் என்ன செய்வேன், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்ப ராத்திரி என்ன சொல்லுவேன், கேட்பேன், நான் பக்கத்துல சர்ச்சு இருக்கா, நீங்க எந்த சர்ச்சுக்கு போவீங்க, கேட்பமா கேட்க மாட்டேங்க. ஆனா சில நமக்கு எங்க கேட்போம், ஆமான்னு என்ன தலையாடுவீங்க, கேட்பேன்னு சொல்லுங்க மட்டும் நான் கொடுப்பேன். அரபத்துக்கு கூட அப்ப போற இடத்துல அந்த ஆபிரகாமுடைய ஞாபகம் பலிபீடம் கட்டணும். நம்ம வெறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை. நமக்கு பாத்தீங்கன்னா நேற்று சொந்தக்காரங்க வீட்டு போயிட்டு, அக்கா தங்கச்சி வீட்டு போயிட்டு, நேற்று ராத்திரி 10 மணிக்கு வந்து ரொம்ப டயர்டு என்ன டயர்டோ தெரியாது, ரொம்ப டயர்டு. அதனால என்ன செய்வோம், இன்னைக்கு கொஞ்சம் அக்கா ஞாயிற்றுக்கிழமை குறிச்சு சொல்லுன்னு சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் ரொம்ப என் உயிர் ஆண்டவருக்கு முதலிடம் நான் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முழுசா ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பூர்வமா கொடுப்பேன். எந்த காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமை கல்யாண விடா, பால்வாய் விடா, எந்த சொந்த விடா இல்ல ஏதாவது கடையில் இருந்தா கூட நான் எழுதி போயிருவேன்னு சொல்லி எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எவ்வளவு விலையில இருந்தாலும் நான் தேடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது, என் கூட பிறந்த வீட்டுல என் சகோதரா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் அந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும், பால்வாய்ப்பு நடக்குது அப்படின்னாலும் நான் என்ன செய்வேன், முதலிடம் ஆண்டவருக்கு தான் கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு சொல்லவங்க எத்தனை பேர் என்ன கைவிடுவேன். அப்ப எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? இப்ப வரும்போது கூட வந்ததுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிறது ஏதாவது கட்டல் வந்துட்டு இந்த குடும்ப ஆசீர்வாதம் கூட இல்லாம கட்டல். அப்ப எப்படி நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம, நம்ம கடைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம முதல்ல ஆண்டவர் சொல்லி சொல்றாரு, அதான் கேட்க சொல்றாரு, காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. முதல்ல என்ன சொல்ல, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். அதனால இப்பவும் தைரியமா சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரி இருக்க மாட்டேன். என்னை அந்த ட்ரிப்போட சர்ச்சிங் போறதுக்கு விட்டாங்கன்னாக்கி அவங்க இருப்பேன். இல்லைன்னா பிள்ளை முடிய நான் பேட்டு தீங்காம வந்து அட்டன்ட்டாங்க. இன்னைக்கு வர அதுதான் நான் செய்வேன். நான் உங்களை அப்படி செய்ய சொல்லல. ஒரு கல்யாண வீடுனாக்கி என்ன சொல்ல, நான் போயிட்டு வரேன். அப்படி அந்த கல்யாணத்துல நமக்கு அப்ப நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கும்? அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஏன்னா ஆதியாகமம் 24:1 சொல்லுது, முதிர் வயதிலும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமா இருந்தார். எல்லாத்திலையும் ஆசீர்வாதமா இருந்தார். அதே இது பரலோகத்துல லாசரு மடியில் வைத்திருந்தாருன்னு இயேசு பிரசங்கத்தில் சொல்றாரு. அப்ப பாத்தீங்க, அப்ப அந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதல்ல நமக்கு இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நாங்க நினைக்கிற குடும்ப ஆசீர்வாதம் கூட வந்திருக்கோம். சரி, நேற்று நாங்க ஏன் வரல? நேற்று என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதானே நாங்க நேற்று ஏன் வரல? நாளைக்கு வரணும். அதனால நாளைக்கு வரலாம். அதனால இன்னைக்கு இப்படி நாம என்ன செய்வோம், திருவிருந்து எடுத்தாச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா திருவிருந்தோட கூட்டம் அதிகமா வந்துடும்.
ஏன்னா ஆண்டவர் இடத்துல போனோன்னே சுமக்க ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறேன். சும்மா கட்டி தலையில கொண்டு வீட்டோட வச்சுட்டு அவர் தூக்கம் முடியாமல் தூக்கிட்டு அதில் சடவாயன்னு செய்யணும். திருமணம் எடுத்தா ஒரு பெரிய விடுதலை வரும். திருமணத்துல பெரிய ஒரு விடுதலை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்க சீசர்களுக்கு போகும்போது அவரையே கொண்டுட்டு போனாங்க. அவரையே இந்த உலகத்துல நான் என்ன இவங்களுக்கு கொடுத்துட்டு போவேன், இவ்வளவு நாள் என் கூட இருந்தாங்களே, இவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அவரையே கொடுத்தாரு. அவருடைய கஷ்டத்தை ஆரம்பிச்சு சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட உன்னதமான காரியம் அந்த திருவள்ளு. அன்னைக்கு கல்யாணம் இருந்தா என்ன செய்வோம், என்ன செய்வோம், கல்யாணம். ஏன்னா திருவள்ளு அடுத்த மாசம் எடுத்துடலாம். ஒருவேளை அடுத்த மாசம் நம்ம வராம போயிட்டா, அடுத்த மாசம் நம்ம வராம போயிட்டா சொல்ல முடியாதுதான். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டோடைய காரியத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும். இந்த ஆபிரகாம் போற இடத்துல எல்லாம் பண்ணிவிடும். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து போனோன்னு யாருக்கு ஆரம்பிச்சுட்டாரு. அதனாலதான் ஆண்டு அவரை அழகா நடத்தினார். நம்ம அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா கட்டணமே நடக்கணும். எங்க போனாலும் நாங்கெல்லாம் வெளியிலேருந்து போவோம். யாரு இருந்தாங்க எப்படி இருந்தாங்க எங்க காரியங்களை ஜபத்தை நாங்க பண்ணிட்டு அந்த புதிய இடமா இருந்தாலும் பழைய இடமா இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல நம்ம முதல்ல ஆண்டோருடைய ராத்திரிவே இறங்குவோம். 1 மணிக்கு இறங்கிருப்போம், ஆனால் 2 மணிக்கு எழுப்பி ஆண்டோருடைய காரியத்தை செய்வோம். இப்போ ஆண்டோருக்கு எல்லாத்துக்குமே நம்ம முதலிடம் கொடுக்கணும். அப்போ நம்ம சிந்திக்கணும். இந்த ஆபிரகாம் எப்படி மாதிரி சார் எங்கனாலும் கத்தற்கா போகிறது ரெடியா இருக்கும். ஆனா இப்போ இன்னைக்கு அப்படி இல்லை. நல்ல மிஸ்டேக்கள் நிறைய பேர். இப்போ ஒரு மிஸ்டேக் கூட இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எங்களோட ஒரு அண்ணன் உண்டு. அவங்க எங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்க மிஷினரி அவங்க குடும்பமாக போவாங்க. அப்போ ஒவ்வொரு அக்டோபர்லையும் போகும்போது எங்களையும் அஸ்ஸாம், டெல்லி இப்படி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அஸ்ஸாம், டெல்லி, படகு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அவங்க தூரக்கிழங்குலாம் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, மிஷினரிக்கு முன்னாடி நிறைய பேர் வருவாங்க அக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ 3 வருஷம் சொல்லுவாங்க 5 பேர் தான் வந்திருக்காங்க. 5 வருஷம்னா ஒருத்தர் கூட போகணும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ கொஞ்ச நாள் காசுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க இப்போ 2 வருஷமா நான் போடும்போது அந்த அக்டோபர்ல கரெக்டாக போவோம். நாங்கள் அது இப்போ 2 வருஷமா நான் போகலை. அதனால அந்த தொடர்பு அப்படி கொஞ்சம் ஆனால் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன கிளம்புவோம், எப்போ ஆல்ரெடி அடுத்த தேதி போகணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ போகாதனால நான் கொஞ்ச நாள் வந்துட மாட்டேன், நான் வரும்போது சொல்லுவேன்னு சொன்னாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க இப்படிதான் அவங்க சரி இப்போ 5 பேர்லாம் வந்திருக்காங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு சொன்னது. முன்னாள் அப்படி இல்லை, மிஸ்டருக்கு நிறைய பேர் போவாங்க. இப்போ யாருமே போறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இன்னைக்கு ஆண்டவர் தேடக்கூடிய சமுதாயம் இருக்கு. அப்போ ஆனால் நம்ம ஆண்டவர் தேடுற காரியங்களை எப்படி நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம முதலிடம் கொடுக்கணும். நம்ம பேர் குடும்பங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஆனால் வேதம் சொல்கிறது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் அதனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். கீழ்பட்டு போனாரு. அதுக்கப்புறம் நினைச்சாரு எல்லாத்துலயும் முதலிடம் யாருக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்முடைய இடம் எப்படி இருக்கு, நம்ம முதலிடம் கொடுத்துருக்கோமா, இனியாவது கொடுப்போமா, தீர்மானம் பண்ணுங்க. அன்றைய நான் எல்லா காரியத்தையும் நம்ம பார்க்க பிள்ளைங்க காரியத்துல முதலிடம் கொடுப்போம், கடவுளுடைய காரியத்துல முதலிடம் கொடுப்போம், உலக காரியங்கள் எல்லாத்துலையும் முதலிடம் கொடுப்போம். ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம மறந்துடுவோம். ஒரு கல்யாணம் வருது ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அங்கே என்னன்னா யாருக்காவது என்ன ஞாயிற்றுக்கிழமை விசேஷ ஒரு ஞானஸ்தானம் வைக்கலாம், ஒரு புதுநன்மை வைக்கலாம். ஏன்னா அது அன்னைக்கு ஒரு மைஞான நாள் இல்லை. ஆனால் அன்னைக்கு கல்யாணம் அது இது பால் காய்க்கணும் வச்சுக்கலாம். அப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவாங்க. தெய்வம் எல்லாரும் வரணும். நம்ம வீட்டுக்கு யார் வரணும், ஆண்டவர் வரணும். ஆனால் எல்லாரும் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வருவாங்க. அதனால தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். நம்ம வீட்டில் தான் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டோம், மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வச்சவங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? அப்போ பாருங்க இந்த ஆபிரகாமுடைய காரியங்கள். 3வது காரியம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு அன்பு. அந்த அன்புல ஐக்கியமாயிடுவார். நம்ம அன்பு மேலோட்டமான அன்பு. இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி பிள்ளையே சொல்லணும், ஏமா அவனுக்கு என்ன ஏதாவது எங்கேயாவது கூட்டிடுவான்னு சொன்னாக்கி என்ன சொன்னான், போ வேண்டாம் இன்னைக்கு நாளையும் பார்க்கலாம். அப்போ ஒன்று எனக்கு பிடிக்கலன்னு தெரியாது.
எனக்கு வேண்டாம். நீ பிள்ளைகளுக்கு தாய் தகவலையும் பார்த்து சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ காலம், நல்ல காலம். இந்த ஒரு ஆழமான அன்பு. இந்த 12ஆவது வசனம் பாருங்க. நான் ஆண்டு 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, கர்த்தர் முதல் வசனத்துல சொல்லியிருப்பாரு ஆபிரகாம், நீ உன் என் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்டின தேசத்துக்கு போனேன். ஆனால் 5ஆவது வசனம் பாருங்க, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரிய மகனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துக்கு கூட இருந்தாலும் எல்லாரும் கூட்டிட்டு அப்ப எப்படி நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? அது நீங்க இந்த இஸ்ரவேலத்துல வந்து வசனம் கேட்கல ஒருத்தருமே என்ன செய்ய மாட்டீங்க. அவங்க ஆண்டவர் எது சொல்றாரோ அதான் கூப்பிட்டு தெரியாம ஓடிடுவோம். ராவோட ராவா அதானே ஆண்டவர் என்னைய மட்டும் தான் போக சொல்லி இருக்காரு. ஆனா நான் பழசா போனோம். அதானே சுனாமி வந்து நம்ம பாஸ்டர் நேர பார்த்துருந்தாங்க. இங்க போகும்போது அது தண்ணி நடந்து பார்த்துருக்காங்க. அப்போ சுனாமி வரும்போது யாருக்கா தெரியுமா? வந்து தெரியாது. டக்குனி எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. இல்லை அப்போ எப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இல்லை ஆனா நம்ம கற்பனைகள்லாம் எப்படி இருக்கோம்? இவங்களை கூட்டிட்டு போனா இவங்களே அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர். இப்போ நீ குடும்ப ஆசீர்வாதக்கூடிய சொல்லியிருப்பீங்க, நீ குடும்ப ஆசீர்வாதக்கூடிய நடக்கலாம். அதெல்லாம் போன வருஷம் அவங்க கூட வந்திருப்பாங்க. இந்த வருஷம் சொல்லுவாங்க, எக்கா நீங்கள் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? வேலை இல்லை. நம்ம பாட பார்த்துட்டு சில ஆட்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா 2 நாள் அவங்க ஏதாவது சூழ்நிலை வர புரிஞ்சிருப்பாங்க. நம்ம அதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? கூப்பிட மாட்டோம்ல. வந்தாலும் தான் வராம போனான்னு சரி கொஞ்சம். ஆனா இங்க வந்து உங்களால கொஞ்சம் சௌகரியம். அப்போ எல்லாருக்கும் நல்ல சுவாபம், ஆண்டவர்களை வழங்கி போறதுதான் சுவாபம் மாறிடுது. முதல்ல நல்ல ஆண்டவர்களை வளர ஆரம்பிக்கும்போது நல்ல சுவாபம். ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை இருந்தாங்க. அப்போ அவங்க பக்கத்து விட்டு சகோதரி என்ன செய்வாங்கன்னா, அவங்க வந்து அப்போ கொஞ்சம் கஷ்டமான நிலையில இருக்கும்போது இந்த சகோதரி கூட சேர்ந்து ஒரு சின்ன வேலை அந்த சவுரி செய்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இருந்து செய்துட்டு அது முடிச்சு அவங்களே கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க அன்னைக்கு இந்த சூழ்நிலையில நான் இதில் கூட வரமாட்டேன். ஏன்னா நம்மளை பார்க்க ஒரு மாதிரி நினைப்பாங்களோ, நம்ம போய் இந்த வேலையெல்லாம் செய்து அங்கே போக முடியாது, நம்மளுக்கு கஷ்டம், இவ்வளோ நேரம் நம்ம குறுக்கு வந்து வேலை செய்வோம், கொஞ்ச நேரம் பண்ணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் கூட அப்படி இருந்தேன். ஆனால் அந்த சகோதரி வந்துவாங்க. அவங்க இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அதனால அவங்க கணவன் வரணும் இருந்தாங்க, ஒரு சில சூழ்நிலையில இருந்தாங்க. அப்போ அதை வெளியே யாருக்குமே சொல்லவே மாட்டாங்க. அவங்க பாட்டு வருவாங்க. அன்னைக்கும் அப்படிதான் நினைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆத்மா. அப்போ பாருங்க அவங்க செய்தி கொடுத்துட்டு கூட்டிட்டு வருவாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு சாகத்துக்காங்க இன்னும் அவங்க கூட வருவாங்கல்ல, ஏன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அது அவ எப்போ பிறப்பு வாழாலும் வராம போறாலும் தெரியாது. நான் 2 நாளா பார்த்தேன். இது ரொம்ப சைபரானி வந்துச்சு. அந்த ஆத்மா வராது. அவங்க 2 நாள் இருந்து அவங்கள கூட்டிட்டு வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சரி நமக்காக காவல் நிற்கிறாங்க, அதுக்காக நம்ம சீக்கிரம் கிளம்பி போவோம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வரவங்க கண்டிப்பா வரும். நம்ம தான் நிறைய காரியங்களை விட்டுவோம். அப்போ இந்த ஆபிரகாம் என்ன செய்தாங்க, ஆண்கள் சொன்னார், நீ தகப்பை விட்டு உன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுடுவான்னாரு. ஆனா அந்த ஆபிரகாம் என்ன செய்தாரு? இல்லை, எல்லாரையும் நேசித்தாங்க. இவங்களும் வந்துட்டு ஏன்னா இவங்களும் அங்கே அந்த இடத்துல அப்போ ஆண்கள் இருக்கிற ஆளாதானே, அந்த இடத்துல ஒரு நன்மை இல்லை. அப்போ ஒரு நன்மையான இடத்துக்கு இந்த ஆண்கள் போக சொல்றாரு. அப்போ நான் நன்மை வாங்க போகும்போது இவங்களும் வரட்டு அப்படின்னு சொல்லி தேசங்களே போனாலே பக்கத்துக்காரங்க கூப்பிட மாட்டோம். ஏன்னா அங்கே பாமாய் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டாக்கி நம்ம என்ன செய்வோம், நமக்கு கிடைச்சா போதும், நம்ம என்ன செய்வோம், ஓடிடுவோம். இது நிறைய சோகங்கள் நமக்கு நிறைய நம்ம சுயநலம். ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படின்ற தன்னை பொறுத்தவரையும் நேசிக்கிறோம். ஏன்னா அவங்க சொந்த சகோதரன் மட்டும் இல்லை, அடுத்தவங்களே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வேதத்துல என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அன்னை போல் பிறரை நேசி. நம்ம குடும்பத்தை நம்ம எல்லாருமே நேசிக்கதான் செய்யணும். அடுத்தவங்களை நேசிக்கணும். அடுத்தவங்க கஷ்டத்துல அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். அடுத்தவங்களை நேசிக்கிற ஒரு தன்மை நம்மளுக்கும் இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அடுத்தவங்களை நேசிக்கிறோமா?
அப்ப இந்த ஆபிரகாமுக்கு தன்னை போல் ஐக்கிய அன்பு, தன்னை போல் பிறரை நேசித்து அவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் நினைச்சு அவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு வரணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு ஆண்டு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அவங்களையும் ஆசீர்வதிச்சு போட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கிய அன்பு யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்தாருன்னா அவங்க கூட என்ன செய்தாரு, அந்த சீனெல்லாம் வகையா இல்லாம ஆபிரகாம் அந்த ஐக்கியங்கள் இருந்தாரு. இன்னொன்று பார்க்கும்போது ஆதியாகமம் 13:7-8 பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தாங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அவர் என்ன சொல்றாரு, யாருக்குமே வாக்குவாதம் வேண்டாம், நம்ம சகோதரர், நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நம்மளுக்குள்ள தெளிவு வரக்கூடாது. ஆனா பாருங்க, ஒரு அடி நிலத்துக்காக என்ன செய்யறாங்க, கொலை நடக்கும். ஓட்டு ஒரு சகோதரி ஒன்றில் அங்க சொல்றாங்க, ஓட்டுக்கு போறது மாதிரி கஷ்டம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வைக்க வேலை செய்யலாம், பைசா கட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த எதிர்பார்த்து இவங்களும் சேர்ந்து சமாதானம் ஆயிட்டாங்க 1%. ஆனா ஒண்ணு நினைச்சிடுங்க, நீங்க யாராவது போட்டு போறீங்களா இல்லை நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, போட்டு போகக்கூடிய சூழல் வந்தா கண்டிப்பா போகாது. அதை விட்டு நம்ம இப்ப போட்டு போறோம்னு வைங்களா, இப்ப எனக்கு இன்னொரு அவருக்கும் பிரச்சனை நடந்ததுன்னா அந்த ஒரு நிலத்துக்கு விலை 10,000 ரூபாய் இருக்குன்னு வைங்களா, அந்த நிலத்துக்கு நம்ம 2 ரூபாய் என்ன செய்வோம், போட்டு போடுவோம். ஆனா வக்கீல் இடையில என்ன செய்வாங்க, நல்லா கலந்துட்டே இருப்பாங்க. அந்த அந்த 10,000க்கு 30,000 மேல என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும். அப்ப வக்கீலுக்கு என்ன இங்கேயும் லாபம், அங்கேயும் 2 வக்கீல் வாழணும். 2 வக்கீலுக்கு உங்ககிட்ட இருக்க பணத்தை என்ன செய்யுங்க, கொடுக்கலாம் போவீங்களே தவிர உங்க ஆஸ்திவாதம் அதுல அழிஞ்சுதான் போக தவிர அதுல வாழ முடியாது. அதே இது 2 பேரும் மன ஒத்து ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டோம்னாக்கி சரி யார்த்தாலும் ஒருத்தர் கொஞ்சம் போட்டு அப்ப நான் அந்த அழிவு வராது. ஆனா இங்க அந்த மேற்பருக்கான் சண்டை. ஆனா ஆபிரகாம் சொல்றாரு, லோத்து சொல்லல, ஆபிரகாம் சொல்றாரு, உன் மந்தை மேற்பருக்கும் என் மந்தை மேற்பருக்கும் என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அதனால நம்ம 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்துடக்கூடாது. அதனால நம்ம சகோதரர், நம்ம சகோதர சிலையும் நம்ம குடும்ப சிலையும் என்ன சொல்லக்கூடாது, நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லோத்துக்கிட்ட யார் சொல்றாங்க, லோத்துக்கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 24 ஆதியாகமம் 24 2-4 வரை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவரும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய காரணம், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றும் அதிகாரமான தன் ஊழியக்காரனை நோக்கி, ஒரு வேலைக்காரனை நோக்கி சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திலே நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகி ஈசாக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையின் தொடையின்கே சத்தியம் பண்ண முடியாது. அப்ப ஒரு வேலைக்காரன் என்ன செய்யறாரு, பெண் பார்க்க. அப்ப எவ்வளவு நேசிக்கிறாரு, ஒரு ஐக்கியம். நீ ஒரு வேலைக்காரன் வச்சு நம்ம கொண்டு பார்க்கணுமா, ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றாரு, அவன் சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய, வேலை நம்ம தான் பார்ப்போம். அப்போ ஒரு வேலைக்காரனுக்கு நீ என் பிள்ளைக்கு என்ன செய்ய பெண் கொள்ள அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அளவு ஒரு வேலைக்காரன் கூட அவர் என்ன நினைக்கல, அற்பமா நினைக்கல, ஒரு வேலைக்காரன் கூட அவர் நேசிக்கிறாரு, ஒரு ஐக்கியம், அந்த வேலைக்காரன் கூட ஒரு ஐக்கியம் வச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு நம்மளை பார்த்தோம்னா நம்ம நிறைய காரியங்கள்ல நல்ல ஐக்கியத்தை விட்டுருவோம். ஆனா அது இந்த இதுக்கு ஈசாக்கும் என்ன செய்யறாரு, ஆபிரகாம் பார்த்துட்டு வந்த பொண்ணா இந்த எலியேசர் வேலைக்காரன் பார்த்துட்டு வந்த பொண்ணா யார் கேட்கலாம், ஈசாக்கு. நம்ம பிள்ளைல என்ன சொல்லுவோம்,
இருந்திருந்து உனக்கு ஒரு வேலை தான் கொண்டு வர நீ நான் பார்த்துட்டு வருவேன் நான் பார்த்துட்டு வரேன் எனக்கு இஷ்டத்தை பார்ப்பேன். ஒரு சில பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க பார்த்துட்டாங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லைல்ல, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கிட்ட சரி வர மாட்டாங்க. ஓகே அவங்ககிட்ட பிரச்சனை வரல, ஆனாலும் பிரச்சனை வந்தா எங்க போவாங்க? சரி அவங்க தான் லவ் பண்ணி கட்டிட்டாங்க, அங்க பிரச்சனை வந்தா யார் கண்டல் வந்து எடுப்பாங்க? அப்பமா அன்னைக்கு என்ன செய்வாங்க? அன்னைக்கு என்ன செய்வாங்க? அம்மாட்ட தானே வருவாங்க. அப்போ முதல்ல நம்ம ஆண்டோடைய காரியங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் அன்பா பிள்ளைகளை பழக வைக்கணும். இன்னைக்கு குடும்ப ஆசிரியத்துல தரக்கூடிய ஆலோசனை முதல் ஆலோசனை என்ன செய்யணும்? கீழ்படியணும். ஆண்டோட வசனத்துக்கு கீழ்படியணும். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துக்கு போகாதுன்னு சொல்றாரோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, எந்த இடத்துல இருன்னு சொல்றாரோ அந்த இடத்துல அவருடைய பலத்தை கற்பனை இருக்கணும். ரெண்டு ஆண்டு என்ன காரியம்? ஆண்டோட நம்ம எல்லா இடத்துலையும் அவருக்கும் முதலிடம் வரும். அப்போ நம்ம கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்க யார் கூட இருக்கலாம்? நம்ம கூட இருப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்களும் அதை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஆண்டோடைய பாதையில மேக்சிமம் பாருங்க, நம்ம எவ்வளவுக்குள்ள ஆண்டோக்குள்ள இருக்கோமோ அவ்வளவுக்குள்ள அந்த பிள்ளைங்களும் ஆண்டோக்குள்ள இருப்பாங்க. ஏன்னா அந்த பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? ஆலயத்துக்கு போகும்போதுலாம் கூட்டுவாங்க. சில பெற்றோர் ஏம்மா நாம் கொஞ்ச நேரம் இருக்காமா, நீ போயிட்டு வாமா, இன்னைக்கு சரி எப்படியாவது கடற்கரைக்கு போயிட்டாங்கன்னா செல்போனு வேண்டாத காரியங்கள்லாம் பார்த்து பிள்ளைய வாழ்க்கை என்ன இருக்குது? அந்த பிள்ளைங்க இஷ்டத்துல எல்லாரும் பெற்றோர் விட்டுறாங்க. நீ சாப்பிடறதுக்கு கூட என்ன செய்யறாங்க? செல்போன் விட்டாங்க பிள்ளை சாப்பிடும். முன்னாடி அந்த காலத்துல எப்படி பாவா எல்லாமே பாவா காக்கா காக்கா கண்டு வயசுவா குருதி குருதி கொண்டைக்கு கொக்கை கொக்கை குழந்தைக்கு கிளியே கிளியே கிண்ணத்தில் பேர் பண்ணுவாங்க. எவ்வளவு அழகா பாடி பாடி சாப்பாடு கொடுப்பாங்க இல்ல? அப்ப அந்த பிள்ளைங்க என்ன ஆகும்? நல்ல காரியம் குருவியை பார்க்கும்போது ஒரு ஆமா குருவி கொக்க பக்கமா கொக்கு பால் கொண்டு வரும் அப்படி நல்ல அந்த அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சொல்லி தந்தா ஞாபகம். அதானே இது இல்லை அந்த வீடியோ பார்த்து என்ன ஸ்பைடர்மேன் அவன் பறந்து பறந்து பிள்ளைங்க அவங்க பறந்து பறந்து தான் அடிக்கிறான். அடிச்சுட்டு போ வலிக்கு கொஞ்சம் மெதுவாண்டி மெதுவாக அம்மை அடிக்காத வலிக்கு அம்மை அடிக்காத வலிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பைடர்மேனை போட்டு காட்டி அவன் என்ன அது அந்த பிள்ளை என்ன செய்யும்? பறந்து பறந்து அடிக்கும். மாறாதே வாங்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் யாரு? இன்னைக்கு நீங்க செல்போன் வச்சு யாராவது இப்போ இப்போ இங்க கூட்டு பழங்க பொண்ணு செய்ய முடியாது. இனி புள்ள பத்து பேரன் பேச்சு வரும்ல, அவங்களுக்கு சொல்லிடாங்க செல்போன் இல்லாம என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைகளையும் காட்டி எரிச்சல் பண்ணா நீங்க வாங்கிட்டு வெளியே காட்டி காட்டி சோறு விட்டு பாருங்க. ஒரு சகோதரி ஒரு நாள் சொல்லுவாங்க, என் மகா வந்து செல்ல போட்டு வச்சுக்கிட்டு இங்க விடவேதான் சரி நீங்க யாருன்னு வீட்டுல போய் சண்டை விடுறாங்க. நான் எல்லாரும் சொல்லி விடுறோம் அவங்களுக்கு சேர்த்தான் சொல்றாரு அப்படின்னா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்போனை போட்டு வச்சுட்டு என் மகா சாப்பாடு விட்டான்னு சொல்லி அதை அணைச்சி போட்டுட்டு அதுக்கு என்ன செய்யுது வெளியே கொஞ்சம் அப்படி இல்லாம சாப்பாடு அது வேற வழியில் துன்பம் என்னன்னு அது கசம் இருந்துவோம் சோழ வந்துட்டு. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா சரி செல்ல ஆஃப் பண்ணு நான் ஏண்டத்தாங்க நான் சாப்பாடு கொடுத்தேன். அவங்க அம்மா என்ன செய்றாங்க? நான் வெளியே கொண்டு போய் எப்ப நான் சாப்பாடு கொடுத்தேன் அவ்வளவு சாப்பாடு அழகா சாப்பிட்டுருக்கான். அவருக்கு செல்லு புல்ல போட்டு அப்படியே சொன்னாங்க செல்லு புல்ல போட்டு வச்சிருக்கு அது பாதி சாப்பாடு கூட சாப்பிடணும். அதை உள்ள இடிச்சுட்டு வெளியே கொஞ்சம் நாந்தி அதையும் காட்டினாங்க. இப்படிதான் நம்ம நிறைய ஆண்கள் நிறைய பால் காட்டுறாரு. ஏன்னா ஒரு வேலைக்காரன் பொண்ணு பார்த்துட்டு வந்து அன்னைக்கு ஈஸியாக பெற்றாங்க. அப்ப எந்த அளவுல ஒரு வேலைக்காரனை கூட மதிப்பா பார்க்க அளவுல பிள்ளைய வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரையை கெடுக்க சொல்லுவோம், நம்ம சொந்தங்களை கெடுக்க சொல்லுவோம், மாமனார் மாமியாரை கெடுக்க சொல்லுவோம், எல்லாரையும் கெடுக்க சொல்லிட்டு பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும்? கடைசியில அங்க கூட மாமனார் மாமியார் சொத்து கொடுத்த பிறகு ஐயாவே பார்த்துக்குவோம் அம்மையவே பார்த்துக்கலாம் போவான். ஏன் சொத்து வந்த பிறகு சொத்தை வச்சு அழகான் செய்யணும். சொத்து நம்ம கூட வராங்க. நம்ம கூட எந்த இடத்துலலாம் எப்படி நடக்கணுமோ அந்த காரணத்தெல்லாம் கட்டணப்பட்ட எதிர்பார்க்கணும். அதனால அவங்க என்ன செய்யாது கூட எல்லாரும் கூட இருந்த காலகாலம் கொடுக்குற நினைக்கல அந்த எலிசருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த எலிசர் உண்மை எவ்வளவு பார்க்கணும்.
அவருக்கு உண்மையா ஒரு ஊழியம் செய்தவர் பார்க்கிறோம், உண்மையான ஒரு வேலைக்காரன். நம்ம நேசிக்கும் போது கண்டிப்பா அவங்க உண்மையா மாறிடுவாங்க. ஒரு வேலைக்காரங்களை நம்ம நேசிச்சோம்னா, நாங்க எங்களுக்கு எல்லாம் வருஷம் பார்த்துருக்கோம், ஒரு வேலைக்காரங்களை நம்ம நேசிச்சு அவங்கள நம்ம நம்பும் போது அவங்க கரெக்டா இருப்பாங்க. அதுதான் வளர்க்கும். எங்க வீட்டுலன்னா நாங்கள் சின்னதுலேருந்து எங்களுக்கு நிறைய வேலைக்காரங்க உண்டு. நாங்கள் வந்து எப்போ மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா, ஹாஸ்பிட்டல் இருந்தோம்னா எங்கள் பீரோ சாவி எங்கே இருக்கு, இந்த பீரோ திறந்து இந்த இடத்துல ரூபா விட்டு எடுத்துட்டு வான்னு சொல்ல அளவில் தான் நாங்களாம் வேலைக்காரங்க வச்சுருவோம். ஏன்னா அந்த வேலைக்காரங்க எங்களுக்கு அவ்வளோ உண்மையாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம அன்பு செலுத்தும் போது அவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க. அதனால தான் ஆபிரகாம் வந்து அந்த எலியேசரை வந்து ரொம்ப நேசித்து, அந்த எலியேசரை அன்பா நேசிச்சதுனாலன்னா அந்த எலியேசர் அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை ஒரு சாட்சியா அவனை இருந்தார். ஆபிரகாமும் அவருடைய பிள்ளை ஈசாக்கும் சாட்சியா இருந்தாங்க. நம்ம வாழ்க்கைங்க நம்ம தான் நடக்கணும். அது நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம தாங்க நடக்கணும். அதில் சில இதெல்லாம் வேலைக்காரங்க ஒரு நாள் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல வேலை வாங்குவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படி பண்ணவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வயதான அவங்களுக்கு என்ன செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும். எங்க வீட்டுலலாம் நாங்கள் எங்க அம்மா போட்டு சாப்பிட சொல்லுவாங்க. தேவைக்கு போட்டு சாப்பிடுவோம். எல்லாரும் ஏசுவாங்க. எங்க வீட்டு வர சொந்தக்காரங்க ஏசுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் ஏசுவாங்க. அவங்க வச்சு இப்படி பண்ணுவீங்களே. அப்போ எங்க அப்பா அவங்க எங்க அம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. அப்பெல்லாம் கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அவங்க தானே தண்ணி எடுத்துட்டு வராங்க. அவங்க கையை போட்டு தானே இந்த குடத்தை தூக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறோம்ல, ஏன் நீங்க இது வித்தியாசம் பார்க்குறீங்க? அப்படி நேசிக்கணுங்க. எல்லாரும் நேசிக்கணும். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட பிறப்பவர்களாக இருந்தாலும் சரிதான், வேலைக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாரையுமே நம்ம இழிவா நினைக்கவே கூடாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு வெளியும், அவங்களும் நம்மள மாதிரி கத்தரால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான். பறவைகளே நேசிக்கணும், மிருகங்களே நேசிக்கணும். அதுகளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் நம்ம என்ன செய்யணும், ஒரு நாய் எங்கேயாவது அடிபட்டு கிடந்தா நம்மளால ஒன்று நாய் கடிச்சிடும். ஆனால் அதுக்கு நம்மளை கூட ஒரு கல்லத்துக்கு என்ன செய்யறது விடாது, நினைச்சிட்டு வந்துடக்கூடாது. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்த்து செய்யும்போது கத்த பார்ப்பாங்க. ஏன்னா தாவீதை பாருங்க, தாவீது ஆடை நேசித்தாரு. அந்த ஆடை நேசித்தனாலதான் தாவீது ஆண்டவர் என்ன செய்தாரு, எல்லா பிள்ளைகளையும் கொஞ்சம் அபிஷேகம் பண்ண. ஆனா யாருமே அபிஷேகம் பண்ணல. அந்த எங்காவது தாவீது வந்த பிற்பாடுதான் தாவீதை தான் கத்தர் அபிஷேகம் பண்ண வச்சாங்க. அப்ப ஏன் தாவீதை அபிஷேகம் பண்ண ஆண்டு வச்சாங்கன்னா, தாவீது தனக்குள் பிறகு நேசித்தாங்க. தனக்கு துரோகம் பண்ணவனுக்கு கூட அவர் துரோகம் பண்ணல. அது மாத்திரம் இல்லை, தன் கூட இருந்த ஆடுக்காக தன்னுடைய உயிரை கூட அவர் எனக்கு கொடுக்கறதுக்கு தயாரா. அப்ப அந்த அன்பை தாங்க பார்ப்பாங்க. அந்த இந்த உலக வெளியே நம்ம பார்த்து சிரிக்கிறதோ, ஒருத்தனை பகட்டா உபசரிக்கிறதோ, ஒருத்தனை நம்ம ரொம்ப நேசிக்கிற மாதிரி முன்னுக்கு நேசிச்சு பின்னால குத்துறதோ கட்டணும் அழகா பேசணும் சிரிப்போம். ஆனா பின்னால நம்மள என்ன சொல்லுவோம், வேண்டாத வார்த்தைகள்லாம் பேசணும். அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாரும் நீங்களும் செய்யுது, நானும் செய்யுது, என்னன்னு சொல்லிட்டு இனி நம்ம எல்லாருமே நம்ம யோசித்து அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம மனம் மாறதுதான் கட்ட நம்மளுக்கு ஆலோசனை. அதான் ஆதியாகத்துல ஆபிரகாமே பெரிய சாட்சி, விசுவாச தந்தையே பெரிய சாட்சி. அதனால்தான் அந்த எலியேசர் எவ்வளவு நேசித்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கிட்ட அடுத்தவங்களை பற்றி தவறா சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க அடுத்தவங்களை பார்க்கும்போது தவறா பேசி அவங்க வாழ்க்கையில தவறான சிந்தனைகள் தான் பிள்ளைங்க இருக்காங்க, நல்ல சிந்தனை இருக்காங்க. அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். ஒரு சகோதர சிலைங்கத்துக்கு வீட்டுக்காரங்க இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க வந்து எப்பொழுதும் வந்து எங்கள் பிள்ளைங்களை வச்சு ஒரு பிள்ளைங்கிட்ட சொல்றது இல்லை, ஒரு பிள்ளைங்கிட்ட அப்போ இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி பிள்ளைங்களை போல பேசும்போது சொல்லுவாங்க, இப்படி அவங்க அப்படி செய்யலாம் இப்படி செய்யணும்ட்டு தம்பியார்கள் செய்கிற தம்பியார்கள், அண்ணன் செய்கிற தம்பிக்கும் அப்பா செய்கிற அண்ணன், இப்படி எல்லாம் இந்த 3 பிள்ளைங்களும் அவங்களுக்கு 3 பிள்ளைங்களையும் மாற்றி என்ன செய்வாங்கன்னா அவங்க பேசுவாங்க. அப்போ இவங்க சொல்லி கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி பேசாதானே எனக்கு நம்ம பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்கணும். அதனால நம்ம ஒரு பிள்ளைக்கு என்ன செய்ய கூடாது, சொல்லி கொடுக்கக்கூடாது, சமாதானத்தை கெடுக்கக்கூடாது, சமாதானத்துக்கு எதுவான காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து யாரும் சும்மா இல்லை, நம்ம யார்கிட்ட சொல்லுது, நம்ம பிள்ளைகிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில அந்த இளைய மகன்கிட்ட வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வரும்போது சொந்தக்காரங்க யாருமே கிடையாது, யார் அவங்க கூட பிறப்பு கிடையாது, வெளியாட்கள் தான் வந்து நின்று
எவ்வளவுதான் நல்லா அந்த கூட பிறப்பு வரணும்ல முடியாது. கூட கணவனுடைய சகோதரன் சொல்லலாம், நம்முடைய சகோதரனாலும் அந்த ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா என்ன செய்யணும். அவங்க இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பார்த்தோம்னா கணவனுடைய சகோதர குடும்பத்தை நேசிக்க கிடையாது, கணவன் வந்து மனைவியுடைய சகோதர குடும்பங்களை நேசிக்க கிடையாது. அப்படிலாம் இல்லாம நம்ம எல்லாரையுமே ஐக்கியம் இதுக்கு காரணம் நம்ம பெண்கள் தான். அதை கொண்டு வரணும். கணவன் முதல்ல சரியில்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லணும், நான் உங்க குடும்பத்தை நேசிக்கிறேன், நீங்க எங்க குடும்பத்தை நேசிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம குடும்பத்திலையும் சரிதான், அடுத்த குடும்பத்திலையும் சரிதான், வீணான காரியங்களை யாரை குறிச்சு நம்ம ஒரு விஷயம் கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைகளை பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களும் அதை தான் செய்யணும். ஏன்னா அந்த ஈசாக்கு பார்த்துட்டே இருந்தாரு. அதனால இந்த ஈசாக்கு வந்து நம்ம அப்பா எலியேசரை உயர்த்தி வச்சிருக்காரு, எலியேசர் கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் செய்வாரு. அந்த ஒரு விசுவாசம் ஈசாக்கு இருந்ததுனாலதான் ரெபேக்கால பார்த்துட்டு வந்தோடனே ஈசாக்கு ரெபேக்கால செஞ்சாரு, ஏற்றுக்கொண்டாரு. நம்ம பிள்ளைங்க ஏற்றுக்கொள்வாங்க நாங்க, காரணம் நம்முடைய வளர்ப்பு. அப்ப அந்த ஆம்பளை வளர்ப்பு அந்த இடத்துல அவன் ஆண்டவருக்கு கீழ்பட்டாலும் ஒரு ஐக்கிய அனுமதி ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனா இந்த சகோதர சிநேகத்து கேடு உண்டாக அவர் நினைக்கிறது. இன்னைக்கு எல்லா விதத்திலும் பூர்வமானவரை என்ன செய்ய சொல்லுகிறார் ஆண்டவர், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா இப்ப இடையிடையே சொல்லுவேன், நம்ம ராணிகள்னு சொல்லுவேன், என்னதும் செய்து போட்டு ஆகும். நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். நம்ம குடும்பத்தை வேண்டாம், வெளியில சரிதான், ஏதாவது ஒரு காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அதை குறை கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை. அதை பார்க்காம இருந்துச்சோம்னா இது இவங்க இப்படிதான், நம்ம இதை பார்க்க கூடாது, நம்ம கட்டளை பாதையை நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும். அதனாலதான் அப்ப அந்த ஐக்கிய அன்பு நம்ம குடும்பங்கள்ல இருக்குவாங்க. நம்ம எந்த நேரத்துல ஐக்கியம் வச்சிருக்கோம், குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருக்கலாம், நம்ம கூட பழகினவங்ககிட்ட நம்மளுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கலாம். சிந்தித்து பாருங்க, இந்த குடும்ப அசுவாத கூடுதல் அதெல்லாம் விட்டு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரம் கட்ட நன்மை செய்யணும். ஏன்னா அந்த ஆபிரகாமுடைய வளர்ப்பு ஈசாக்கு அவங்க எலியேசர் பொண்ணு பார்த்துட்டு வந்தாரு, அந்த பெண்ணை தான் எலியேசர் கட்டினாங்க. ஆனா அந்த ஈசாக்கு விதைக்கும் போது அந்த இவர்கால அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கு விதைத்தான், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு நடந்தது. அப்ப கர்த்தர் ஏன் அவனை ஆசீர்வதித்தாரு, அவனும் என்ன செய்யறான், தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து அந்த எலியேசர் பார்த்துருந்த பொண்ணு கட்டாரு. இன்னொன்னு பள்ளிக்கூடத்துல தங்கள் தகப்பனுடைய சொல்லை கேட்டு என்ன செய்தாரு, கண்டிப்பா ஆபிரகாம் ஈசாக்கு என்ன செய்ய முடியாது, கட்டி வைக்கவே முடியாது. கேட்கிறாரு, பரிசலத்தை போகும்போதே கேட்பாரு, கத்திட்டு நெருப்பு இருக்கு, ஆடு இருக்கு, பரிசலத்து ஆடு எங்க இருக்குது, சட்டை பார்த்து கொள்வாங்க. நீங்க சொல்லல, ஏன்னா அவதான் போடுவாங்க ஓடிட கூடாது. ஆனா அங்க போன கூட சொல்லிருக்காரு, ஒன்னே தான் கட்டை கேட்கறது. அப்ப அந்த ஈசாக்கு தன்னை அனுப்பிருக்காங்க. அப்போ நம்ம ஆண்டோட பாதைக்கு வரும்போது அந்த ஈசாக்கு நினைச்சிருக்காரு. அப்போ அப்பாட்ட ஆண்டோர் கேட்டிருக்காரு, நம்ம அப்பாவே நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாரு, அப்போ நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யணும், என் அப்பாவே என்னைய ஆண்டவர் கொடுக்க கொண்டு வந்துட்டாரு, அப்ப நான் கண்டிப்பா என்னைய ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு தூரம் போறோமோ அதே தூரத்துக்கு நம்ம பிள்ளைங்க வருவாங்க, நம்மளை பார்த்து வருவாங்க. ஐயோ முடியலையே, எங்களால முடியல அப்படின்னு நினைக்காது. நீங்க மாறிடுங்க, நம்ம மாறுவோம். நிறைய பேர் வசனம் கேட்டு போய் மாறணும்னு சொல்லி மாறிப்போம். அதனால நடந்துட்டு ஒரு காலத்துல போய் மாறுவோம். ஆனா ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்கா பல இடத்துல வந்து வேலைன்னு சொல்லி இல்லைங்க. நாங்க அதுக்கு பிறகு அந்த பொறுமைக்கு வந்த பிற்பாடுதான் நிறையா நம்ம எவ்வளவு கூட விட்டு கொடுத்து வரணும். ஏன்னா எங்க பிள்ளைங்கெல்லாம் பெருசாயிட்டு கொண்டு வர கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டோடைய காலத்து நம்ம வரும்போது கண்டிப்பா கட்ட நமக்கு நன்மை செய்யணும். எங்களுக்கு செய்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். அந்த ஐக்கியம் அந்த ஈசாக்கு என்ன செய்யறாரு, ஆபிரகாம் எந்த வழியில போனாரோ அந்த வழியில போனதுனாலதான் ஈசாக்கு 100 ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. அது நம்ம மூலம் நம்ம பிள்ளைகள் 100 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கட்ட வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வழி வாசல்லாம் இருக்கு, நமக்கு முன்னால்தான் இருக்கு அந்த வழியெல்லாம். அந்த வழியை நம்ம தான் என்ன செய்யல தெரிந்து கொண்டீங்க. நம்ம இஷ்டப்படி அநேக காரியங்கள்ல முடிவெடுக்கிறோம். நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம இஷ்டப்படி நடக்கிறதுனாலதான் நம்மளால நம்ம குடும்பத்தை ஆண்டவர்களை கொண்டு வர முடியல. நம்ம ஆண்டவர்களை வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை கட்ட கொண்டு வந்துடுவோம். ஒரே நிமிஷத்துல பேச மாட்டேங்குவோம்.
ஒரே நிமிஷத்துல இந்த பவுல் எவ்வளவு நாள் என்ன அப்போ சவுளை என்னை துன்பப்படுத்துவது யார் துன்பப்படுத்துற இயேசுன்னா முள்ளி உடைப்பது வந்து கடினமா இல்லையான்னு சொல்லுவாங்க. நான் முள்ளு நீ அதெல்லாம் மிதிக்காத அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தையில தான் என்ன செய்ய சவுல் தெரிஞ்சது. அப்ப நம்ம ஆண்டோட ஐக்கியம் வரும்போது கண்டிப்பா நம்மளை கத்த வேலைக்காரனை உயர்த்தி பார்க்க வேலைக்காரனை கத்த என்ன செய்தாரு உயர்த்தி பார்க்க. அதனால அந்த மகனும் அந்த வேலைக்காரனுக்கு அப்படிப்பட்ட இடம் கொடுத்தாரு. அதனால கத்த உயர்த்தி நம்ம எதை செய்யறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் வேலைக்காரனை கத்துறாங்க. யார் ஆபராம் உயர்த்தி வச்சாரு, இசாக்கு உயர்த்தி வச்சாரு. அதனால அவங்க வாழ்க்கையில் அவங்க கத்த உயர்ந்த இடத்துல வச்சாங்க. ஆனால் யாரையுமே நம்ம என்ன செய்யறாரு அற்பமா இடம் போட்டு. அடுத்த கொடுக்கிற காரியத்துல ஆபிரகாம் எப்படி இருந்தாரா பாருங்க. ஆதியாகமம் 13:9-11 வரை பார்த்தீங்கன்னா இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். ஏன்னா ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நான் சகோதரன். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாய் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடப்புறம் போனால் நான் வலப்புறம் போகிறேன், நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமல் சமபூமி முழுவதும் நீர்வளம் கொஞ்சினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமின் கோமராவை அழிக்கும் முன்னே சோதோமுக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போனவும் ஏற்று தேசத்தை கொண்டாங்க. கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டம் செழிப்பு தானே, செழிப்பா இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தான் அருகாமல் சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் நல்லதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு லோத்து. ஆனா பங்கு வைக்கல. லோத்தோட வயசுக்கு உள்ளவர் யாரு? அப்ப அவரு கூட்டிட்டு வந்தது யாரு? நம்ம என்ன செய்யணும்? காலையில மீதி நல்லா ஒரு பிரசங்கம் பண்ணாங்க. பக்கத்து வீட்டுல கொண்டு கொடுக்க சொன்னாங்க. அந்த 4 வீட்டுக்கு கொடுங்கன்னா நான் எடுத்து அப்படின்னா லோத்து செய்யறாரு. அப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாம் மட்டும்தான் கொடுத்தாரு ஆசீர்வாதம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறாரு, எல்லாரும் கொடுப்போன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா இந்த லோத்து தாங்க மனப்பான்மை இருந்தா. அதனால இந்த லோத்தின் சபம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை யாருக்கு நிறைய நம்ம சகோதரர் வேண்டாம், நீ நல்லா உனக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? பழைய காலத்துல இருந்தாங்க. பழைய காலத்துல எனக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியும் போதுதான் நிறைய வீடுகள்லாம் எங்க அம்மாக்கு அப்பா வீடெல்லாம் இந்த 4 பேருக்கு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்லயே நிறைய குடும்பம் இருக்காங்க. ஒரே வீட்டுல என்ன குடும்பம்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அப்பா வாராதுன்னா எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அந்த அப்பா செத்த பிறகு யாருக்கு கொடுப்பாங்க? ஏன்னா இந்த எங்க அம்மாவுக்கு அப்பா தான் மூத்தவங்க. இப்போ ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் இருக்கும்போது அண்ணா பெரியவர் வாரார் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவர் வாராரு எதுவும் பேசுறாங்க, அவ்வளவு மரியாதை. இப்போ மரியாதைன்னு என்ன சொல்லுவாங்க? ஏன்னா உங்க அண்ணன் வர அவன் வந்தான் போவான், அங்க இருந்தா என்ன செத்தானே அவன் அண்ணன் சோமையா போய் பார்க்க கூடாதுன்னா அவன் அவன் சின்ன வயசுல எவ்வளவு குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணி போட்டான் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அவன் போட்டான் நான் போடவே எனக்கு தெரியாது. அவன் இருந்தா என்ன செத்தா. ஒரு காலத்துல சில சொல்லுவாங்க, நாங்க எங்க அண்ணன் வேலைக்கு கொண்டு வருவாங்க. என் கூட காலையில சொல்லுவான், அக்கா எங்க அப்பா ஒழுங்கா எங்களுக்கு வேலை செய்ய தர மாட்டாரு. ஆனா எங்க அண்ணன் மூத்த அண்ணன் என்னைக்கு வேலைக்கு போனாரோ அன்னைக்கு தான் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். அது மாதிரி இன்னொரு சௌகரியங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணம் இன்னைக்கு இருக்கனால அவங்க அண்ணன் கூப்பிட்டோன்னு ஓடக்கும் அண்ணன் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா எப்போ இங்கே இப்போ கேட்டது இப்போ அண்ணன் அண்ணிட்டே இருக்கான். அவனும் ஒரு தட்டில் இருக்க சொல்லுங்க. நான் என்ன சின்ன பிள்ளையா? அவன் இன்னைக்கு ஆடிட்டே இருக்காரு. நான் என்ன சின்ன பிள்ளையா? சொல்லுங்க, நான் சின்ன பிள்ளைல அப்படின்னு சொல்லி
அண்ணன் உடனே தேடலாம், நீ எங்க இருக்கா, எப்போ வருவான்னு சொல்லி கேட்டாலே, ஏமா சும்மா இருக்க சொல்லுவாங்க, நான் இப்போ சின்ன பிள்ளை இல்லை, நான் எல்லாருமே நான் பெரிய ஆட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், தெரியாமே கேட்கறது. அப்படிதான் இன்னைக்கு உள்ள சகோதர சிநேகம் விட்டு கொடுக்குற சிநேகம் கிடையாது. அன்னைக்கு சின்னவன் தானே, சரி தம்பி வச்சுட்டு போட்டு அந்த ஒரு வாய்க்கால் அவனுக்கு போட்டு அந்த ஒரு வரப்போ அவனை வச்சுட்டு அப்படி சொல்லுவாங்க. அதானே விட்டு கொடுப்பாங்க. சரி, சில பாருங்க சின்னவனுக்கு கொஞ்சம் பங்கு அதிகமாக கொடுப்பாங்க. அவன் சின்ன பையன், அவன் எங்கன்னா வேலைக்கு போகணும், அவனுக்கு பாவம் கஷ்டம், அவனுக்கு என்ன செய்யுங்க, அந்த வீட்டை அவனுக்கு கொடுத்துருவோம். இப்படி எல்லாரும் நினைச்சுவாங்க. இப்போ கேட்டாக்கி யாராவது ஒரு வீட்டில் இளைய பையனா பிறந்திருந்தாங்க, பரவாயில்ல என் குடும்பம் இருக்குவான். எக்கா இடையனா பிறந்தானோ, இளையவனா பிறந்தவங்க அதான் பழமொழி சொல்லுவாங்க நம்மளுக்கு. எக்கா இடையனா பிறந்தாலும் இடையன், அப்ப இடையன் அவ்வளவு மோசமா இல்லைன்னு அவன் தெரிஞ்சிருவாங்க. நான் ஆரம்பிச்சு வாழ்ந்துருவான், நம்மள வாழ விட மாட்டாங்க, சாக மாட்டாங்க, ஒரு நேரம் பங்கு தரைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சமுதாயம் ஏன் தேவ அன்பு தானே, அந்த ஆபிரகாம்ல தேவ அன்பு இருக்கு, ஐக்கியம் இருக்கு. அதனாலதான் அந்த ஆபிரகாமுடைய காலத்துல ஆபிரகாம் விட்டு கொடுத்துட்டு வர்றாங்க. அப்ப தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துன்னா கண்டிப்பா விட்டு கொடுக்கணும். சரி வச்சுட்டு அவனாவது நல்லா இருந்துட்டு வந்தது. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு சகோதரன் நல்லா இருந்தா சகோதரிக்கு பிடிக்காது, சகோதரி நல்லா இருந்தா சகோதரனுக்கு பிடிக்காது. நாங்கெல்லாம் எங்க சகோதரன் நல்லா இருக்கட்டு, நம்மளோட நல்லா இருக்கட்டு அப்படிதான் நாங்களாம் நினைச்சோம் எங்க காலம். இப்ப அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள காலம் எப்படி, இப்ப எதுமோ நல்லா சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு, அவன் அதை வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான், என்கிட்ட என்ன இருக்கு, அவரும் திடீர்னு இந்த கல்ல கற்றுட்டாங்க. நம்ம ஆண்டு அதிகமா தேடாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு தேடப்படி ஆண்டு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் பார்த்தோம்னா போட்டி, பொறாமை, எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்கள் அதான் நம்மளால கொடுக்கும். அந்த கொடுக்குற காரியத்தையும் ஆபிரகாம் நினைச்சாரு, எது வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. கழிவு தான் ஆபிரகாம், அது ஆண்டவர் பொறுத்தான். ஆண்டவர் சொல்றாரு, எங்கெல்லாம் நடக்க எங்கெல்லாம் பார்க்க அதான் அவனுக்கு காரணம். அப்போ நம்ம கொடுக்கும்போது கத்த நிறைய கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இந்த ஆபிரகாம் லோத்துக்கு சொல்றாரு, நீ எதை வேணாலும் கொண்டு பாப்பா, உனக்கு எது வேணும், நம்ம முன்ன இருக்கு, எல்லாம் எது வேணாலும் எடுத்துங்க. அவன் அழகா நல்லெல்லாம் பார்த்து எடுத்தான், அவன் வாழையில அதை கொண்டு போன லோத்து வாழ்ந்தாரா, வாழை. ஆனா ஆபிரகாம் சந்ததிகளும் வாழ்ந்தாங்க. அவன் ஆண்டு பார்த்தாரு, நீ எந்த பக்கம்லாம் 12 வருஷம் 13, 15 பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதே நான் உனக்கும் ஒரு சந்ததிக்கும் எந்தெந்தையும் இருக்கும்படி வாட்டை தான் முக்கியம். நம்ம இந்த வசனம் நிறைய கேட்டிருப்போம், நிறைய நேரம் கேட்போம். ஆமா ஆண்டவர் விட்டு விட்டாரு, அதனால அதில் பாருங்க, அந்த வாட்டு என்னன்னா, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன போடுவானா அந்த சந்ததி. அன்னைக்கு உள்ள ஆசிரியத்தை இன்னைக்கும் கத்து நடத்திட்டு இருந்தாரா, இன்னைக்கும் கணக்கெடுக்கவே முடியாது. இந்த இடத்துல 10 பிள்ளை பிறகுனா 20 சாவாங்க, 40 பிள்ளை பிறகணும், அப்படிதானே. இன்னைக்கும் இந்த பூமியில யாருமே கணக்கு இருக்கு. அன்னைக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கத்த இன்னைக்கு வர என்ன செய்வாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கத்த இன்னைக்கு நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தந்தாங்கன்னா, நம்ம அவருக்கு பிரியமா வாழ்ந்தோம்னா, இந்த ஆபிரகாமை போல எந்தெந்தைக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொந்தப்படும்படியான காரியத்தை கட்ட நமக்கு வச்சிருக்காரு. நமக்கு நம்மளை ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததிகளை பெருகும்படியாக பள்ளி பெருகும்படியான ஆசீர்வாதத்தை கட்ட வச்சிருக்காரு. அப்போ இந்த ஆபிரகாம் கொடுத்த விஷயத்துல இன்னொன்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 18 பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரை, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடவரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். பாருங்க,
ஒரு நாள் ஆந்திரா வந்து என்ன கூடார வாசலில் இருக்கிறாங்க. அப்போ அவன் வெயில் வேலையில் இருக்கும்போது தன் கண்ணை நேரெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்தால் நீ உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தரே அவன் வீடு தேடி வந்தார்கள். அவன் ஒரு உபசரிக்கிறவனா இருக்கான்னு ஆண்டவரே அவன் வீடு தேடி வர்றாரு. அவன் சொல்றா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரட்டுமா? உங்கள் காலையில் கழுவி மரத்திற்கு சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருங்கள். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம். இதற்காகவே அடியே இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்யலாம். உடனே என்ன சொன்னாரு, 3 படி சாராட்ட சொல்லி 3 படி மெல்லிய மாட்டு சேர்ந்து அப்பம் சுட்டு மாட்டு மந்தை கோடி போய் என்ன செய்யாது, இளங்கெல்லாம் பிடித்து வேலைக்காட்டு கையில் கொடுத்தாரு. அதை அவன் சீக்கிரமா சமைத்தான். 8ஆம் வருஷம் பாருங்க, ஆனாலும் வெண்ணையும் பாலையும் சமைத்த தண்டையை எடுத்துக்கொண்டு அருகே மரத்தில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவங்க உபசரிப்பு அவங்க வந்தோடனே அவன் முதல்ல என்ன செய்யணும், எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் கொண்டு நம்மை தாழ்த்தி கொடுக்குறாங்க. நம்ம ஒரு விருந்தாள் வந்தா நம்ம என்ன நினைப்போம், யாம்டா இப்போ வந்தாங்க. முன்னாலதான் நம்ம சொந்த கட்சி நாங்களாம் சின்னதா இருக்கும்போது என்ன செய்வாங்க, வாங்க வாங்க வந்து படப்படன்னு என்ன செய்வாங்க, உடனே சோறு பொங்குவாங்க, கறிப்பாங்க, இருக்கிறத கொடுப்பாங்க, உடனே சமையல் பண்ணி ஏதாவது கொடுத்து என்ன செய்வாங்க, ரொம்ப அன்பா உபசரிப்பாங்க. இப்போ வந்தோடனே இந்த காஃபி ஒன்று தரட்டா, காஃபி குடிச்சு ஓடிடும். என்னென்ன வேலை, அது ஒரு பிச்சைக்கார பெட்டி ஒன்று இப்போ இருக்கு, ஏதாவது திருச்சி அதுக்குள்ள வச்சுட்டு அதை 3 நாளைக்கு அவிச்சு வரல, எங்கேயா கல்யாணத்தை கடைசி நாள் உள்ள வச்சுட்டு 3 நாளைக்கு பத்திரப்படுத்தி வச்சுட்டு அதை கூட எடுத்து சூடு பண்ணி ஒரு மாப்பிள்ளைக்கு அம்மா வந்திருப்பாங்க, இன்னொரு மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி. நம்ம அக்கா தங்கச்சி வந்து அவன் வெளியிடு எப்படி கேட்டியா, நான் அந்த வீட்டுல இருந்து பாயசம் பண்ணது அங்கிருந்து கொண்டு வந்தேன், கொஞ்சம் சூடாக்கி குடிச்சியா, இல்லை கொஞ்சம் அவள் வேண்டாம், நான் வயிறு தின்னுட்டு வந்தேன், நான் அவளை விட்டது கிடையாது, பிடிச்சி கொஞ்சம் கொண்டாது போட்டிருக்கி, இன்னும் கொஞ்சம் பிள்ளைக்கும் வந்து போடு தின்னுட்டு நான் சொல்ல விட்டுறேன். அதே இது ஒரு மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சோ இல்லை நம்மளுக்கு பிடிக்காத யாரோ பசியா வந்திருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. ஆனா உடனே குக்கர்ல வாங்கிக்கணும். இப்போ நல்லா இன்டேஷன் குக்கர் இருக்கு, கேஸ் பத்தச்சா அடுப்புல போட்டா உடனே தஞ்சாலும் வச்சு எழுந்துருவாங்க. 10 நிமிஷத்துல சாப்பாடு கொடுக்கலாம் கொடுக்கலாங்க. ஆனா நாம என்ன சொல்லுவோம், கொடுக்க மாட்டோம். ஆனா இங்க ஆபராம் பாத்தீங்கன்னா, ஆபராம் அவ்வளவு ஒரு உபசரிக்கிற மனுஷனா இருந்தனால ஆண்டவரே அந்த குடும்பத்தை அவரை தேடி வந்திருக்காரு. ஆண்டவரே என்ன செய்யிருக்காரு, ஆபராம் வீடு தேடி வந்திருக்காரு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்யும்போது நம்ம உபசரிக்க நல்லா தேவன் நம்ம கூட வரும்போது அவன் நம்முடைய ஜெப காரியம் என்ன, நம்ம உண்மையா இருந்து ஆண்டவருக்கு சுவாசமே வந்தவன், முன்னாடி சுவாசமே வந்தவன் எதுக்காக வந்தாங்க, அந்த அன்பு நிமித்தம். அப்போ நம்முடைய ஜெப அன்பு, நம்ம எவ்வளவு அன்பா இருக்கணும், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டோடைய காரியத்துல எவ்வளவு உபசரிக்கணும் ஆண்டோடைய காரியத்துல என்ன செய்வோம். சில கான்ஃபரன்ஸ் லைன் போடுவீங்க, இப்போ நாங்க எடுக்கிறதுனால அடிச்சுட்டே இருக்கீங்க, அதுதான் அன்பு. அடிச்சுட்டே அதை எடுக்கிறது வர என்ன செய்யுங்க, நம்மளுக்கு அப்பமா லேசாடு கண்ணு அசந்துடும். ஏன்னா ஒழுங்கா உறக்கம் இருக்காது, அது டொப்புன்னு சத்தம் பண்ண தியாகம் பண்ணுறோம். சில அது 1 நிமிஷம் கண்ணா சொல்லணும். ஆனா அது பயந்துட்டே இருக்குது. இது இப்போ 9 மணி டைம், அதை நம்ம தலையில் அழகாக தானிய காய்ச்சல் ஒதுங்கிட்டாங்க. அது எனக்கு ஆண்டோட ஒரு இதுதான், எனக்கு கண்டிப்பா செய்யணும், சீக்கிரம் படிக்க விடாம அந்த கடமை செய்யணும். ஆனா அதில் நல்ல நல்ல வசனங்கள் ஆண்டோட்டாங்க. அப்போ அந்த எப்படியாவது நான் ஜெபத்துல இருக்கணும்னு ஒரு ஆர்வம். அதே மாதிரி காலையில் எழுதுறவங்களுக்கு இருக்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சில நாள் ராத்திரி மணிக்கு தங்கினா ராத்திரியும் அவன் யாரும் ஜோம் பண்ணிப்பாங்க, எப்பவும் ஜோம் பண்ணிப்பாங்க. ஆனா இதுல இருந்து வரணும், எழுந்து வந்திருந்து சேரையும் போட்டுட்டு இருந்து கொஞ்ச நேரம் ஜோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே தலை தொங்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு இங்க இல்லாட்டி கோவமா இப்ப சங்கடமா பாவமா இருக்கும். ஏன்னா அவங்க ஆர்வத்தோட வந்துருக்காங்க. இந்தி கோவமா வரும், அப்படி தூங்கி விடுறாங்களேன்னு சொல்லி அவங்க வயசு அதிகம். அந்த வயசு பார்க்காம வேற ஒரு சரீர பலம் கிடையாது, சரீரத்துல பலம் கிடையாது.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா ராத்திரி நான் காலையில எழுந்து ப்ரேயர் பண்ண வந்தேன். அவங்க எல்லாரும் ராத்திரி எத்தனை மணி நேரம் பண்ணியிருப்பாங்க, 12 பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் திடீர்னு பார்த்தா 2:30 அவங்க இருப்பாங்க. திடீர்னு என்ன சட்டம் மேலும் நான் பின்னால் திரும்பிப்பாங்க, அவங்க பின்னால ஷேர் போட்டு இருப்பாங்க. சர்ச்சில் நான் வரும்போது 2 மணிக்கு மேலே வரும்போதே அங்கே இருப்பாங்க. அப்படி அது ஒரு பாட்டு பார்ப்பாரு, அந்த கிரியை பார்ப்பாரு. ஆமாம், இவ்வளோ நேரம் எனக்காக பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்போ அந்த ஆனந்தத்தை கற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் நம்மளே இருக்கிறாங்க. அது நம்முடைய இருதயத்தை தான் கற்றுப்பாங்க. நம்ம அவரை எவ்வளோ நேசிக்கிறோம், எவ்வளவோ தேடுறோம், எவ்வளவோ உபசரிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தூதர்களோட தான் வந்தாரு ஆகாம் வீட்டுக்கு. அப்போ நம்ம செடிக்கும் போது தூதர்கள் ஆண்டவர் தூதர்களோடு வருவாங்க. நம்ம தனிய ஜோகம்னாலும் வருவாங்க. நம்முடைய காத்திருந்து எப்படி இருக்கு அதுதான். அப்போ நீங்கள் நம்முடைய உபசரிக்கணும். அப்போ நம்ம கொடுக்குற காரணம் அது ஒரு நேரத்தை கொடுக்குற காரணம் ஒன்று என்ன காரியம் லோகத்துக்கு விட்டு கொடுக்குற காரணம். 2வது உபசரிக்கிற கொடுக்குற ஒவ்வொரு கொடுக்குற காரியத்தை இன்னொன்று தசம பாங்கம்டான்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதை சொல்ல வர விடுங்க. ஏன்னா அங்கே தசம பாங்கத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அது எனக்கு என்ன நடக்கிற காட்டுறது. அதனால நான் அதை பேசுறதில்ல. கொடுக்குற நேரம் அப்போ ஆண்டு அதில் அந்த மத்தியான வேலையில ஆகிரம் பார்த்து சிலர் அவங்கள உபசரிக்கிறார். அப்போ நமக்குள்ள ஒவ்வொரு வேலை நம்ம ஆண்டோட ஆராய்ச்சி வச்சிருப்போம். அந்த நேரம் நம்ம கரெக்டாக ஆண்டவர் கொடுக்குறோமா, ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை அவனுக்கு கொடுக்குறோமா. அப்போ ஆண்டவர் கொடுக்குற காரணம். இன்னைக்கும் அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க மகன் வாலிப பையன். ஆனால் அவன் எப்படினாலும் அவன் காலேஜ் போயிட்டு வந்தாலும் அவன் 2.5 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்காம என்ன செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. 2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு அப்போ அவங்க வீட்டில் ஆனால் ஒழுங்காக வேலை செய்து கொடுக்க மாட்டான். ஆனால் அவங்களுக்கு என்ன திருப்தி, ஆண்டவரை ஏழலாம். அப்படியே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரணம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருது, கூட்டத்துக்கு வருது, ஆராதனைக்கு வரணும். அவன் 8 மணிக்கு வரணும், 12 மணிக்கு வரணும், 1 மணிக்கு வரணும். அப்படி ஆராதனைக்கு வரக்கூடிய நேரம். இப்படி நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்வோம். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் எதா இருந்தாலும் சரி, ஜப காரியமாக இருந்தாலும் சரிதான், உபவாசமாக இருந்தாலும் எந்த காரியம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியத்தில் ஆபராக எப்படி இருக்காரு, கொடுக்குறவராக நம்மளுக்கு காலையில் 2:30 மணிக்கு எடுப்போம். இப்போ 4 மணிக்கு என்ன செய்ய 4:15 எழுப்பி விட்டுறாங்க. முட்டாக்கி எத்தனை எங்களை ஏசிட்டு உடம்புல புரட்ட உடைய அன்னைக்கு என்னைக்கு இடையிலலாம் ஒரு நாள் 1/2 மணி நேரம் வெயிட்டிங், அந்த 20 நிமிஷம் வெயிட்டிங். அது ஒரு நாள் எனக்கு ஆசை. நாங்கள் நேரத்துலன்னு சொன்னேன். எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஜபம் தரும். ஆனால் நான் பேசிட்டே இருக்கேன். நீங்கள் ஜபம் பண்ணணும், சரியா? நீங்கள் நான் முதல்ல ஆரம்ப ஜபத்தை நீங்கள் பண்ணணும், சரி? நானும் ராணிக்கால இந்த வருஷம் பேசி பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் பண்ணணும். அப்போ அந்த ஆரம்ப ஜபத்தை என்ன செய்யணும், நீங்கள் பண்ணணும். அது மட்டும் தாங்க. இல்லை இடையில ஒரு ஜபம் தாங்க, ஒரு சின்ன ஜபம், ஜிரவா ஜபத்தை யாருக்காவது ஒரு ஜபத்தை தாங்க, நீங்கள் பண்ணணும். நான் மூட்டை தொடர்ந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு, பண்ணும்போது எப்படி போட்டு சத்தம் கட்ட நம்ம திரும்ப அதை திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். அந்த ஜபத்தை திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஒரு ஜபம் ஒரு முறைப்பட்டு தோங்கணும். நம்ம கான்ஃபரன்ஸில் பண்ணாலும் சரிதான். எந்த கடைசியில் 2 ஜபத்தில் பண்ணுவாங்க. சின்னதாக தான் பண்ணுவேன், ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணுவேன். அதை செம்மையாக பண்ணிட்டு போயிடுவேன். நிறைய நேரம் பண்ணி அது இல்லை. அது நம்முடைய இருதயத்தை தான் பார்ப்பாங்க. அப்போ கொடுக்குற காரியத்தை நம்ம கரெக்டாக ஜப காரியம். ஆனால் நம்ம இதில் பரவாயில்ல. அந்த ராத்திரி இந்த தமிழ் ஜபம்லாம் பண்ணும்போதுலாம் நீங்கள் தான் அதில் நான் உண்மையிலே நம்ம மக்களை பாராட்டணும். கரெக்டாக அந்தந்த டைமுக்கு நிறைய பண்ணுவோம். லேட்டாக சொல்லிடுறோம். உண்மை நல்லா அது ஒரு ராத்திரி உள்ள கரெக்டாக பண்ணிடுவோம். அவங்க தான் வருவீங்க, அதில் எல்லாருமே வேலை இருக்கும். அப்படி அதிகமே டைம் நம்ம கொடுக்குறவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால தான் அப்போ நம்ம கொடுக்குற எல்லா காரியத்தையும் நான் டான்ஸில் கரெக்டாக இருக்கேன், நான் சமையல் பண்ணுறேன், எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை அதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கொடுக்குற காரியத்தை
ஜெபிக்கிற காரியத்தை அவருக்கு கொடுக்குற ஞானத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அடுத்தால கடைசி காரியம் தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியம். தேவனுக்கு பயப்படக்கூடிய காரியம் பாருங்க, அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்தது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி என்ன அவர் அவனை ஆபிரகாம் என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நாமத்து கொடுப்போம் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடுன்னு சொன்னேன். அப்போ பாருங்க, அவன் சொல்ற நீங்க என்ன செய்யுது, மோரியா தேசத்துக்கு போவோம், என்ன செய்யுது, உன் மகனை எனக்கு தகன பலியிடு, உன் மகனை எனக்கு என்ன செய்யுது பலியிடுன்னு சொல்றாங்க. அப்போ 3 நாள் என்ன செய்றாங்க பிரயாணம். அந்த 3 நாள்லையும் ஆபிரகாமுடைய மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்ல. ஆனா அவங்க ஆண்டவர் பயந்து என்ன செய்றாரு, அந்த 3 நாள் அடங்கி போனாங்க. எவ்வளவோ நினைச்சா ஓடி வந்திருக்காங்க இல்ல. ஆண்டவர் கேட்டிருக்காரு, சரி கொஞ்ச தூரம் போனோடனே ஓடி வந்திருக்காங்க. ஆனா அங்க போனப்புறம் 3ஆம் நாள் 4ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் மேலே காட்டி நோக்கி, நீங்கள் கழுதை நெசி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டாலும் அவிடம் மட்டும் ஒரு தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். ஒரு விசுவாசம் இருக்கு. ஆனா நான் பரிசெலுத்தி வாரேன்னு சொன்னேன். என்ன சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு என்னிடத்தில் திரும்பி வருவோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். சரி, நமக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, ஈசாக்கு மூலம்தான் பிள்ளைய அழிய பெருகன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா கத்துறாங்க எதோ செய்ய போற நம்ம வெட்டிடுவோம், நம்ம கொண்டு வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம ராணியக்கா சவரம் தோற என்ன செய்யிருக்காங்க, வசனம் படிக்கிறதுக்கு நம்ம நீங்க வசனம் படிக்கிறாங்க. ராணியக்கால் கேட்காத வரமான வருவாங்க இல்ல, நீங்க வசனம் படிச்சாக்கிதான் நான் ராணி ஆசிரியப்பேன் ஆண்டு சொல்லியிருக்காங்க. கண்டாலே பயமா இருக்கு. ஏக்கா உங்களை கண்டு எங்களுக்கு பயமே இல்லை. ஆனா ராணிக்கு நான் மேல டீ கொடுக்கணும், நீங்க கீழே டீ கொடுக்கணும். நான் மேல கீ கொடுக்கேன்னா நீங்க நினைச்சது கீழே கீ கொடுக்கணும். நீங்க கீ கொடுக்காம கிடக்குறீங்க. நான் நினைச்சு ஆண்டு பார்த்து ஆண்டு நினைச்சுவாரு. ஆண்டு சொல்ல வரதான் சொல்லுவோம், மாதிரி பிடிக்க நேரம் அவர் பிடிச்சாங்க. யாப்ப கூட தொடச்சாலே பிடிச்சாரு. இன்னைக்கு பிடிக்கலாம் அடக்கிற மாதிரி. அதனால யாருக்காங்க யாருக்கு பயந்து, ராணியக்காருக்கு பயந்தோ ராமக்காருக்கு பயந்தோ இல்ல மோன்சாசு பயந்தோ யாருக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து உங்களுக்கு பயம் இருக்கணும். ராணியக்காருக்கு வந்து எனக்கு பயமா இருக்கா, உங்களை கண்டா எனக்கு பயமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் இல்லையா. ராணியக்காரர் கண்டா நீங்க பயப்படா, கண்டா பயப்படா, யாரை கண்டு பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த ஆபிரகாம் பரிசெலுத்த போனான்னா ஆண்டவர் சொல்லு, அவன் நீங்க தந்தையில ஆண்டவரை எதுக்குலாம் போகணும், இந்த பிள்ளைலாம் ஆசீர்வாதம் இருக்கு, அப்ப நீங்க பொய்யா சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி வாதாட இல்லை. நம்ம அன்னைக்கு ஊழியக்காரங்கிட்ட எங்க எவ்வளவு வாதாடணும் அவ்வளவு வாதாடுவோம், இல்லை பின்னாலே குத்திடுவோம். அதுவாங்க. ஆனா இங்க வந்து என்ன சொல்லப்படுறது, அதுல 12ஆவது வருஷம் பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுவன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாக நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவன் தேவனுக்கு பயப்படுற பயம் அது இருந்தாலே யார வெட்ட கொண்டு போன ஈசாக்க கட்ட இது கொடுத்தாரு, ஆசீர்வாதமா கொடுத்து 100 மடங்கு ஆசீர்வாதம் வச்சாரு. அப்ப நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அப்ப ஆபிரகாம் ஆசீர்வத்தை தான் யார் ஆசீர்வதித்தாரு, நம்ம ஆபிரகாம் கீழ்ப்படினால்தான் ஆசீர்வதித்தாரு. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய காரியத்துல ஒவ்வொன்றையும் நம்ம கீழ்ப்படிந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தின்படி நம்ம வாழும்போது
கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை கட்ட ஆசீர்வதிப்பாங்க. ஈசாக்க திருப்பி கொடுத்தாங்க. ஈசாக்க திருப்பி கொடுத்தாரு. அப்ப நம்ம பிள்ளைங்க அந்த ஈசாக்க பண்ணி தருவாரு. ஈசாக்குனா புன்னகைன்னு அர்த்தம். அப்போ அந்த சந்தோஷத்தை கத்த நமக்கு அந்த பிள்ளை போலும் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தாரா கொடுத்தீங்க. பிள்ளை வெட்டுனாரு, பிள்ளை இல்லாதவங்க பிள்ளை கொடுத்தாரு. எங்க நம்மளுக்கு கட்ட பிள்ளைங்க கண்டுக்காருன்னா நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பாதை ஆண்டவர் பயப்படக்கூடிய பயம் நம்மகிட்ட இருக்குன்னா கண்டிப்பா ஈசாக்கை திரும்ப ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தது. நம்ம அந்த ஈசாக்குடைய வாழ்க்கை 100 ஆசீர்வாதத்தை பெற்றப்பேன். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில மனமாற்றத்தை தருவாங்க. அந்த ஒரு மாற்றத்தை கத்த தந்தார தந்தையா அந்த வெட்ட இடத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. கொலை செய்து கொண்டு வர சொன்ன ஆண்டவர் அந்த ஈசாக்கு என்ன செய்தாரு? கொலை செய்யாமல் முழுமையா கொடுத்தாங்க. அப்படி நம்ம பிள்ளைகளையும் நம்ம ஆண்டோருக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும்போது நம்ம உண்மையா ஆண்டோடைய காரியத்தில் ஜெபிப்போமானால், உண்மையா ஆண்டோடைய காரியத்தில் இருப்போமானால், நம்ம ஆண்டோருக்கு பயந்து இருப்போமானால் கட்டது பயப்படுற பெரியோரே சிறியோர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல தேவனாய் கட்ட நம்ம ஆசீர்வதிக்க வர தேவனாய் இருக்கிறாரு. நம்ம இந்த நாள் என்ன நம்ம ஒரு ஈசாக்கு பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இந்த குணநலங்கள் எல்லாம் இருந்தனால்தான் ஆபிரகாமும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்க சந்ததியும் ஆசீர்வதித்தார். அதே மாதிரிதான் இந்த ஈசாக்கின் கீழ்ப்படிதலும் அதே ஆபிரகாமும் சுவாமி ஈசாக்கிரத்தில் இருந்தனாலதான் யாக்கோபை கர்த்தர் தெளிவு பண்ணி பெருங்கூட்டமாய் கொண்டு வந்தார். போலும் தரியுமாக பிறகு சென்றார் யாக்கோபு, பெருகு செய்து பெருங்கூட்டமா நம்ம வரும்போது நீங்க நம்ம ஒவ்வொரு காரியமே சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் நாம் கீழ்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை கீழ்படுத்தலாம். 2வது ஆண்டவரை நம்ம நேசி பணிவிட ஆண்டவருக்கு முதல் இடம் நம்ம கொடுக்கணும். ஆலய காரியம் என்ன, நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் ஆராய்ச்சி இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் நம்ம முதல் காரியம் கொடுக்கணும். 3வது நம்மகிட்ட ஐக்கிய அன்பு, உண்மையான அன்பு நம்மகிட்ட இருந்தா. 4வது காரியம் நம்ம கொடுக்குற காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம தேவனுக்கு கொடுக்குற காரியத்துல, நம்ம குடும்பங்கள்ல உறவுகளுக்கு கொடுக்குற காரியத்துல நம்ம எப்படி இருக்கோம். 5வது தேவனுக்கு பயப்படுற மாதிரி நம்மகிட்ட இருக்கா. இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியமே கட்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இந்த காரியங்களை எதிர்பார்க்கதான் நம்ம வாழ்க்கையில அவங்க நம்மளை நம்ம ஆசைத்து நம்ம சந்தையை பெருகப்படும்படியா அந்த நாளில் நம்ம மதுரை பண்ணி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க, தீர்மானம் பண்ணுறேன் நான் ஆண்டவருக்கு கீழ்படுத்தணும். உங்களை ஆண்டவருக்கு பணிவிட பெற்றோட முதல் ஆண்டவர் நம்ம நிறைய பேர் நினைச்சுவோம், ஆசைப்படுவோம், நம்மளால செய்ய முடியும், அவரும் கூட நம்ம செய்ய முடியல. கண்டிப்பா செய்ய கஷ்டம் தாங்க, பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டவங்க பிரயாசத்தை கட்ட செய்ய மாட்டாங்க, முதுவா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஆண்டோடைய ராட்சத்துக்கு நுழையில ஊசி காலில் ஒட்டகம் வாழ்ந்துன்னு சொல்றாரு. கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கு, ஆண்டோடைய வாசல் பாதைக்கு போற வாசல் இடுக்கமா இருக்கு. அப்ப நம்ம இந்த காரியங்களுக்கு வரும்போது நம்மளுக்கு நிறைய சோதனைகள் வரும். ஆபிரகாமுக்கு சோதனை வருது இல்லையா, சோதனை வரும், நிறைய கஷ்டம் வரும், நிறைய பாடுகள் வரும். ஆனாலும் ஆண்டவரே நம்ம முன்னேறி போகும்போது நிறைய பாடுகள் வந்தா வரலையா நமக்கு. நம்ம எல்லாம் ஆபிரகாமுக்கு நிறைய சோதனை வந்து, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எத்தனை பேர் விரோதமா நின்னாங்க இல்லையா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபு இவங்க எல்லா காரியங்களையும் எல்லாத்தையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததுனால, கர்த்தரோட பாதையில அவங்க பெற்றோர்களுடைய சுவாபம் அவங்ககிட்ட இருந்ததுனால கர்த்தர் அவங்க நேசிச்சு நடக்கிறாங்க. அவங்களுடைய ஆசிரியர் ஆபிரகாம் ஆசிரியர் ஈசாக்கு ஆசிரியத்தை யாக்கோபு ஆசிரியர் இன்னைக்கு நம்முடைய சந்ததிகளையும் கட்ட ஆசிரியர் அப்படிப்பட்ட சுவாபங்கள் அவங்க இன்னைக்கு நம்ம நிறைய ஜென்ம சுவாபம் நம்மகிட்ட இருக்கு. சொல்றாங்க இந்த ஜென்ம சுவாபத்தை நம்ம வெளியே வரும்போது அவருடைய ஆலோசனை நம்ம வரும்போது நம்முடைய பாதை அவருக்கு பிரியமா, அந்த ஆபிரகாமுடைய பாதை எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதோ அப்படிப்பட்ட பிரியமான பாதையில நம்ம கடந்து வரும்போது கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா அவங்க எல்லாவற்றையும் நம்மளுக்கு வாய்ப்பு பண்ணுற தேவனா இருக்கிறார். அவங்க வழிகளை கத்தரிக்கிற போது அவருடைய நம்பிக்கையார் அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுற தேவனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கத்தரிக்கிற ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான பாதையில நம்ம வாழும்போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவன், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிற தேவன், யாக்கோபை ஆசீர்வதிக்கிற தேவன்,
இன்று நம்மை நம்மை சர்வை ஆசிரியத்தை கடமைகிறார். ஒரு விஷயம் எல்லாம்